வந்து ஐம் பிளானிங் டு ஹேவ் இட் இன்டு 8 டிஃபரெண்ட் செஷன்ஸா வந்து 8 வீக்ஸா வந்து நம்ம பிளான் பண்றோம். ஸோ ஒரு வாரம் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றதுடைய ஸ்ட்ரக்சர் தான் இது. அந்த ஏரியால வந்து என்னென்ன மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு, கஸ்டமருடைய யூஸ் கேசஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத வந்து லைவா கவர் பண்ண முடிஞ்சா லைவா எடுத்துருவேன். இல்லாட்டி அதோடைய அந்த செஷனுடைய எண்ட்ல வந்து அந்த பர்டிகுலர் டாபிக்கு ரெலவெண்டா எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த கேஸ் ஸ்டடி ரிலேட்டடா. தென் ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா நம்ம ஒர்க் பண்றதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது ரியல் டைம்ல என்னென்ன மாதிரியான அசஸ்மெண்ட் நம்ம பண்ணுவோம், என்ன மாதிரியான செக்லிஸ்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் செஷன்ல கூட ஏடபிள்யூஎஸ்ல கிட்டத்தட்ட சிமிலரான ஏரியாஸ் தான் டிஸ்கஸ் பண்ணோம், லைக் கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க், வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஐடிஎஸ்எம் ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு ஐடிஎல் லைப்ரரிஸ் ஆர் ஐடிஎல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷனுடைய ரிலீஸ் சைக்கிள்ஸ்க்கு வந்து டெவ்செகாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை அஜைல் மெத்தடாலஜிஸ்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சிமிலரி ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஜென்ரலா நிறைய டிஃப்ரெண்ட் பாடி ஆஃப் நாலேஜ் இருக்கு, லைக் டொகாஃப் இஸ் அ குட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி நம்ம டிசைன் கிரியேட் பண்றது, டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்றது, செக்லிஸ்ட் ரெடி பண்றதுலாம் ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஒரு கிளவுட் ப்ரொவைடரும் அவங்களுடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸா வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸை வந்து ஆன்போர்ட் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல்ல இருந்து கஸ்டமரை வந்து கிளவுடுக்கு கொண்டு வராங்க. ஸோ அப்போ வந்து அவங்க கிளவுடை வந்து அடாப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் வரும். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூனிக்காக சில செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், லீகல் காம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கும், அவங்களுடைய ரீஜனல் ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் இருக்கும், டேட்டா ரெசிடென்சி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கும் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுடைய டிஆர் ரெக்யர்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும், இன்னொரு ஆர்கனைசேஷனோட பிஸ்னஸ் கண்டினியூட்டி ரெக்யர்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ கஸ்டமர் டு கஸ்டமர் வந்து எல்லா மெட்ரிக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் மைட் பி சேம் ஆர் இட் மைட் பி டிஃபரெண்ட், லைக் ஆர்பிஓவா இருக்கலாம், ஆர்டிஓவா இருக்கலாம், அப் டைம் ரெக்யர்மெண்டா இருக்கலாம், அவைலபிலிட்டி ரெக்யர்மெண்டா இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். என்னென்ன மெட்ரிக்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட் இருக்கும், டேட்டா ரிலேட்டடா என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம ஈஸியா வந்து கோ த்ரூ பண்றதுக்கு, ஈஸியா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்றதுக்கு தான் இந்த கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க், வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. வி வில் ஆல்சோ சி தட் இன் ப்ராக்டிக்கல். ஸோ நிறைய செக்லிஸ்ட் இருக்கு. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இந்த செக்லிஸ்ட் வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணுவோம், அஷூரோட ரிவ்யூ செக்லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த ஏரியால வந்து என்ன மாதிரியான செக்ஸ் நம்ம பண்ணுவோம், லைக் இனிஷியலா கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்லிஸ்ட்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஆல்ரெடி லேண்டிங் ஜோன் இருக்கு, இல்ல வந்து புதுசா கிரீன் ஃபீல்டு டெப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எஃபிஷியன்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ல மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ண பெஸ்ட் ப்ராக்டிசஸ், கைட்லைன்ஸ், அந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றது தெரிஞ்சுப்போம். தென் வந்து ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து 15 வருஷமா அஷூர் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கிறதால நிறைய என்டர்பிரைஸ்ல ஆல்ரெடி மேபி சில ஒர்க் லோட் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒர்க் லோட் வந்து ப்ராப்பரா வந்து டிசைன் பண்ணிருக்காங்களா, ப்ராப்பரா வந்து ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்றத அசஸ் பண்றதுக்கு வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம வந்து எப்படி வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் ரிவ்யூ நடக்கும், என்ன மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ஷன்ஸ் அதுல இன்வால்வ் அப்படின்றத டீப் டைவா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாவே ஒரு யூஸ் கேஸ் எடுத்து நம்ம அதை ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ஸோ இந்த செஷன் வந்து நம்ம 8 வீக்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வாரமும் என்ன ஏரியா டச் பண்ண போறோம் அப்படின்றது தான் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஸ்கஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடான கேஸ் ஸ்டடி, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அதுக்கு ஏதாவது டைம் இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஃபார் 8 வீக்ஸ். இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் செஷன் தான். இன்னைக்கு வந்து நம்ம அஷூரோடைய ஆர்கிடெக்டா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான கெரியர் பாத் இருக்கு, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணணும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அஷூரோட சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன். ஈவன் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்றதும் வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன். இது முடிச்சுட்டு நிறைய அடிஷ்னல் ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்கு, லைக் இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு ஏஐ ஆர் மெஷின் லேர்னிங் ஆர் டேட்டா சயின்ஸ் ஆர் அதர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து லேட்டரா கோ த்ரூ பண்ணலாம். பட் டு ஸ்டார்ட் வித்
ஒரு அஷூர்ல வந்து ஜென்ரலா இந்த ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் வந்து எல்லாரும் எடுப்பாங்க. ஏன் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பைரி கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன், அது நெவர் எக்ஸ்பயர். உங்களுடைய நீங்க ஒன் டைம் பண்ணா போதும். வேறஸ் மத்த சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு வேலிடிட்டி இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, 1 இயர்க்கு வந்து ஒரு தடவ ரினியூ பண்ணணும். பட் அந்த ரினியூவலுக்கு நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்ல. அது ஒரு ஆன்லைன் ஃப்ரீ அசஸ்மெண்ட் தான். அது ஓப்பன் புக் எக்ஸாம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது மட்டும் தான் வந்து இட் வில் பி a proctored எக்ஸாம். ப்ராப்பரா போயிட்டு நீங்க எப்படி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எடுக்கிறீங்களோ, அதே மாரி நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி யூ ஹேவ் டு அப்பியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பட் சப்சீக்வென்ட் ரினியூவல் வந்து இட் கேன் பி ஆன்லைன் அசஸ்மெண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் புக் மாதிரி குயிக்கா அது ஈஸியா கிளியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு டஃபா இருக்காது ரினியூவல் எக்ஸாம்ஸ். பட் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வந்து இட் வில் பி டஃபர். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்பர்ட் லெவல் நான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் கிரெடிட் வேணும், அந்த பர்டிகுலர் அக்ரிடியேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க யூ ஹேவ் டு கம்ப்ளீட் அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேஷன். பட் அது நீங்க வந்து எக்ஸாம் வந்து மேண்டேட்டரியா இதெல்லாம் எழுதிட்டு தான் இது எழுதணுமான்னு கேட்டா தேவையில்லை. நீங்க டைரக்டா வந்து எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் அப்பியர் ஆகலாம். பட் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லோகோ, அந்த பர்டிகுலர் ரெசியூம்ல வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த அசோசியேட் லெவல் அண்ட் தென் யூ ஹேவ் டு கம் டு த எக்ஸ்பர்ட் லெவல். ஸோ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இதுதான். ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பர்ட் லெவல்ல நீங்க போயிட்டு சர்டிஃபிகேஷன் எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 2 to 5 years ஆவது ஒர்க் பண்ணியிருந்தாதான் இது வந்து ஒரு ரெலவெண்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது மைக்ரோசாஃப்டோடைய ரெக்கமெண்டேஷன். இட்ஸ் நாட் மை சைட் ரெக்கமெண்டேஷன். பட் இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து ஜூனியர்ஸே வந்து சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட்லாம் எடுத்து எக்ஸாம் எடுத்து முடிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அப் டு தேம். ஸோ ரோட் மேப்பை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்டோடைய சர்டிஃபிகேஷன் வந்து 4 கேட்டகரைசேஷன்ல இருக்கு. ஃபண்டமெண்டல், அசோசியேட், எக்ஸ்பர்ட் அண்ட் ஸ்பெஷலைசேஷன், ஸ்பெஷாலிட்டி லெவல் இருக்கு. கொஸ்டின்களா? I see someone has unmuted. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் லெவல் வந்து AZ 900. இந்த சர்டிஃபிகேஷன் வந்து டு ஸ்டார்ட் வித் உங்களுக்கு கிளவுட்னா என்ன, அஷூர்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆஃபரிங் தராங்க, ஸோ அந்த பேசிக் நாலேஜ் வேணும்னா இந்த பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் லெவல் எடுக்கலாம். அசோசியேட் லெவல் வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணணும், அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா AZ 104 இஸ் ரெலவெண்ட் எக்ஸாம். இதே மாதிரி ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்பெஷலைசேஷன் AZ 700 சொல்லுவாங்க. அதுவும் அசோசியேட் கேட்டகரியில தான் வரும். சிமிலர்லி இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல், அசோசியேட் லெவல் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வந்து அது எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நல்ல ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அசோசியேட் லெவல்ல கூட ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. முன்னாடிலாம் வந்து பேண்டமிக் முன்னாடி வந்து வி யூஸ் டு ஹேவ் ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் இருக்கும், கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும், அதை போயிட்டு நீங்க சிமுலேஷன்ஸ் இருக்கும், அந்த சிமுலேஷனை போய் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து பேண்டமிக்கு அப்புறம் அது எல்லாமே வந்து மல்டிபிள் MCQ கொஸ்டினா மாத்திட்டாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே இருக்கு. ஈவன் எக்ஸ்பர்ட் லெவல்லையும் வந்து கேஸ் ஸ்டடியா இருந்தாலுமே அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் இருக்கு. ஸோ ஜென்ரலா வந்து ஒருத்தவங்க ஒரு கேரியர் பாத் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் லெவலில் வந்து 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரைசேஷன் இருக்கு. சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ஹூ கம் வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாலேஜ் ஆர் அப்ளிகேஷன் நாலேஜ். இல்லை இது வந்து தே பிகம் எ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரியர் பாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெவலப்பர் பண்ணுவாங்க, இல்லை அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணிட்டு தென் தே வில் ஆல்சோ ட்ரை அண்ட் கவர் போத் த சர்டிஃபிகேஷன். தென் தே வில் அப்பியர் ஃபார் டெவாப்ஸ் இன்ஜினியர். பட் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் எடுத்தால் போதும் இன் ஆர்டர் டு கெட் த 3-star கிரெடிட். பட் ரெண்டுமே பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈக்குவலி குட். பட் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கணும். லைக் செக்யூரிட்டி ஸ்கில்ஸ், நெட்வொர்க் ஸ்கில்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், இதெல்லாம் இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர். அஃப்கோர்ஸ் டேட்டா ஸ்கில்ஸும் வந்து இருந்ததுன்னா இட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் தெம் டு ப்ரொவைட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு எண்ட் டு எண்ட் சொல்யூஷனிங் பண்றதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரோல் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மைக்ரோசாஃப்டோடைய சர்டிஃபிகேஷன் பார்த்துருக்கு. ஸோ இப்போ இங்கே ரோல் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் சர்வீசஸ் டீமில் இருக்கிறீங்க, இல்லை எண்ட் யூசர் கம்ப்யூட்டிங் டீமில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. லைக் அஷூர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து மேபி இஃப் யூ ஆர் கமிங் ஃப்ரம் அ சிட்ரிக்ஸ் பேக்ரவுண்ட் ஆர் நெட் ஸ்கேலர் அதெல்லாம் வந்து முடிச்சிருக்கீங்க, எனக்கு வந்து கிளவுட்ல VDI ஹோஸ்ட் பண்ற நாலேஜ் வேணும் அப்படின்னா தென் அதுக்கான சர்டிஃபிகேஷன் பார்த்தது. இப்போ நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான கெரியர் பாத் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். நீங்க டைரக்டா வந்து AZ 900 முடிச்சுட்டு டைரக்டா AZ 305 எழுதினாலும் எழுதலாம். ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கோ த்ரூ பிகம் டெவாப்ஸ் இன்ஜினியரா ஆகணும் அப்படின்னா
104 முடிச்சுட்டு AZ 400 எழுதலாம், இல்ல 204 டெவலப்பர் அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு யூ கேன் கோ ஃபார் 400. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு இது கண்டிப்பா அது மேண்டேட்டரி எக்ஸாம் தான். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன், நெட்வொர்க் ஸ்பெஷலைசேஷன், ஹைபிரிட் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, டேட்டா இன்ஜினியர் இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ட்ராக் இருக்கு. ஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய ரோல் என்ன, ஸோ அதுக்கு ரெலவெண்டா என்ன ரோல் பேஸ்ட் சர்டிஃபிகேஷன் மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்களோ நீங்க அதை எடுத்து யூ கேன் அப்பியர் ஃபார் இட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த பர்டிகுலர் ட்ராக் தான். ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஆன் AZ 305. ஸோ AZ 305 அப்பியர் ஆகிறதுக்கு யூ கேன் கம் த்ரூ திஸ் பர்டிகுலர் பாத் லைக் 900 யூ வில் கெட் 1 ஸ்டார். associate level வந்து intermediate level you will get 2 star, expert level வந்து 3 star category. So you can just follow this path. இது வந்து optional தான் இது. Okay, so is at 900 but டைரக்டா இந்த பர்டிகுலர் எக்ஸாம் எழுதுனாலும் நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய எல்லா சர்டிஃபிகேஷனுமே 1000 ஸ்கோருக்கு தான் வந்து அவங்க ஸ்கோரிங் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து நீங்க 700 எடுத்தா வந்து இட் இஸ் கோயிங் டு பி a பாஸ் ஸ்கோர். ஓகே, ஸோ இதுல டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா ஒரு சொல்யூஷனிங் பேப்பர் இது. ஸோ இதுல வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து டிசைன் பண்ணுவோம், நம்ம வந்து சொல்யூஷன் கஸ்டமருடைய பிசினஸ் ப்ராப்ளம் என்ன, பிசினஸ் ரெக்யர்மெண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சொல்யூஷன் வந்து ரெடி பண்றது தான் சொல்யூஷன் ஆர்கிடெக்டோட வேலை. ஸோ இன் பேரலல் அந்த பர்டிகுலர் கிரியேட் பண்ண சொல்யூஷன் வந்து கஸ்டமருடைய கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட், பிரைவசி ரெகுலேஷன்ஸ், அவங்களுடைய செக்யூரிட்டி ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் மீட் அவுட் பண்றோமான்றதை we have to validate it. So I will mute the line. Okay, there is some background noise. Okay, so 4 different skill areas இருக்கு, like identity governance and monitoring, and then data storage ஒரு ட்ராக் இருக்கு, business continuity solution, then infrastructure solution. So majority of the scoring வந்து infrastructure solution கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய டிஃப்ரெண்ட் சப் கேட்டகரிஸ் இருக்கு, லைக் கம்ப்யூட், நெட்வொர்க், அந்த மாதிரி கோர் ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், இன்க்ளூடிங் ஸ்டோரேஜ் எல்லாமே. தென் பிசினஸ் கான்டினியூட்டியில வந்து மைக்ரேஷன், டிஆர், பேக்கப், அந்த ஏரியாஸ்லாம் அதுல கவர் பண்ணுவோம். டேட்டா ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலேஷனல் அண்ட் நான் ரிலேஷனல் கேட்டகரி எல்லாமே அதுல உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ கோர் ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், மானிட்டரிங், செக்யூரிட்டி. ஸோ இந்த 5 கோர் ஏரியா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்லையும் அதுதான் நீங்க வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கத்துருப்பீங்க. அதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலேஜை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கஸ்டமருக்கு வந்து சொல்யூஷன் வந்து டிசைன் பண்ணுவோம் அப்படின்றது தான் இங்க பார்க்க போறோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஹை லெவல் டிசைன் கிரியேட் பண்ணுவோம், எப்படி வந்து ஒரு லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவோம், அந்த டயக்ராம் எப்படி கொண்டு வருவோம், இம்ப்ளிமெண்டேஷன் கைடுக்கு வந்து எப்படி நம்மளுடைய இன்புட்ஸ் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலா எப்படி வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, சாம்பிள்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நம்ம இங்க லைவாவே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பா சீனியர் பீப்புளுக்கு தான் இந்த சர்டிஃபிகேஷன் ரெலவெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து நீங்க பார்ன் அண்ட் கிளவுட் இன்ஜினியரா வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க கெரியர் அப்படின்னா ஈவன் வந்து 4-5 இயர்ஸ்லேயே வந்து சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் முடிக்கிறாங்க, நிறைய ஜூனியர் இன்ஜினியர்ஸே முடிக்கிறாங்க. பட் நோ மோர் ஜூனியர் இன்ஜினியர்ஸ். ஓகே, ஏன்னா அவங்க பார்ன் கிளவுட் அப்படின்றதால அவங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே கிளவுட் என்விரான்மெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மேபி அமேசான் AWSல இருக்கலாம், இல்லை மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல இருக்கலாம். ஸோ தே மைட் ஹவ் கெயின்ட் த ரெலவெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ அதனால தே ஆர் அப்பியரிங் ஃபார் திஸ் எக்ஸ்பர்ட் லெவல் எக்ஸாம். பட் ஜென்ரலா ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் நம்ம அப்பியர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஏரியால வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸா இருக்கணும், SME-ஆ இருக்கணும். ஸோ அப்போ SME-ஆ இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கம்ப்யூட்னா என்ன, அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ல என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ். ஏன்னா நம்ம வந்து ஒரு லேண்டிங் ஜோன் கிரியேட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து டீப் டைவா தெரிஞ்சிருந்தாதான் ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு லேண்டிங் ஜோன் வந்து செட்டப் பண்ண முடியும். ஓகே, ஸோ அஷூர் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல வந்து நீங்க யூ ஹேவ் டு திங்க் அண்ட் ப்ரொவைட் யுவர் டிசைனிங் ஸ்டஃப். ஸோ இதுல அவருடைய ஜேடி என்னவா இருக்கும், என்னென்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுவார் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ AZ 305 சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் முடிக்கிறதால அஃப்கோர்ஸ் வந்து நீங்க உங்களுடைய ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஜென்ரலா சர்டிஃபிகேஷன் மெயினா முடிக்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ மோர் தேன் ஸ்கில்ஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட், உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ குவாலிஃபைங் சர்டிஃபிகேஷன். ஈவன் சில ஜாப் ஜேடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்வசைட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அஜூரோடைய 305 சர்டிஃபிகேஷன் ஆர் அஜூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் வந்து ஹாய் ஸ்டான், சாரி டு இன்டரப்ட். ஹலோ, கேளுங்க பாபு. ஸ்டான் பாபு ஹியர்.
எஸ் எஸ் பாபு. இது ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்ல ஆக்சுவலா ஹைபிரிட் மோட்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. லைக் வி ஹாவ் சம் பிசிக்கல் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. இப்போ வி ஆர் ரன்னிங் டு கிளவுட். ஆல்ரெடி வி ஹாவ் அ கிளவுட், பட் எல்லாமே மைக்ரேஷன் இந்த மாதிரி லைக் வி ஆர் கனெக்டிங் லைக் ஆஃபீஸ் 365 இன்டு ஒன் டெனன்ட் லைக் அதர் ஏடி எவ்ரிதிங் வி ஆர் கோயிங் டு மைக்ரேட். எல்லாத்தையுமே நாங்க மைக்ரேட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஒன் டெனன்ட் அண்டர்ல நாங்க இப்போ கொண்டு வரோம். ஸோ இப்போ AZ305 இப்போ நாங்க பண்றதுனால லைக் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் டீம் அவங்க பண்ணும்போது அவங்க கூட இதுல நாங்க வந்து கேப்சர் பண்ணி பண்ண முடியுமா? லைக் See, வாட் ஆர் தி கம்ப்யூட் கண்டெய்னர்ஸ் இது இந்த மாதிரி. ஆமா. அதுதான் வந்து இப்ப நான் உங்களுக்கு அந்த டே 1 டே 2 என்னென்ன சிலபஸ் கவர் பண்ண போறோம்னு சொல்றீங்களா? அதுல என்னென்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன் டெப்த்தா கவர் பண்ணுவாங்கன்றது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அடுத்த ஸ்லைடு அதுதான் வரப்போகுது. ஸோ அதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிய வரும். என்னென்ன ஏரியா, என்னென்ன டே வந்து எந்தெந்த ஏரியாவை டச் பண்ணுவோம், என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்கோப் கவரேஜ் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய ஜேடி வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல வந்து டிசைனிங் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நீங்க கொடுக்குற ஜாப் ரோல்ல இருந்தீங்க அப்படின்னா தென் டெஃபினெட்லி இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இல்ல ஆக்சுவலா நான் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஆஃபீஸ் 365 ஏடி அண்ட் தி கிளவுட் வாட் ஆர் லைக் என்ட்ரா கனெக்ட் அண்ட் சம் அதர் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் ஒர்க் விவோ சாப் இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம். ஸோ இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர் சைடில் ஃபுல் கம்ப்ளீட் குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய டெனன்ட் கூட மெர்ஜ் ஆகுறோம். ஸோ ஆல் டெனன்ட்ஸ் லைக் த சோர்ஸ் டெனன்ட்ஸ் நீட்ஸ் எங்களுடைய ஏடி ஆஃபீஸ் 365 என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து அவங்களுடைய கிளவுட் அதாவது மைக்ரோசாஃப்ட் அஷ்யூருக்கு மூவ் பண்ணும். ஸோ இப்போ மைக்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். சம் வெண்டர்ஸ் ஆர் ஜாயின்ட். ஸோ இந்த மாதிரி இப்போ சொல்யூஷனிங்ல வந்து இப்போ அவங்க கொடுக்குற HLD LLD அந்த மாதிரி டிசைனிங் பார்ட்ஸ்லயும் நாங்கள் வந்து அப்பியர் ஆகும். பட் டிசைனிங் வில் பி டன் பை தெம். ஸோ இங்க வந்து எங்களுடைய பாயிண்ட் என்னன்னா அவங்க கூட இப்ப நாங்க என்ன எங்களுடைய இன்ஃப்ரா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அண்ட் வாட் எவர் தி ப்ரெசன்ட் இன்ஃப்ரா என்னங்கிறத அவங்களுக்கு நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். ஸோ தே ஆர் பிளானிங் அண்ட் மைக்ரேட்டிங். இது வந்து நாங்க இப்ப ப்ரெசன்ட் ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம செஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் டே செஷன்ல அதாவது செகண்ட் வீக் செஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னும் போது எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம வந்து அடாப்ஷன் கிளவுடை வந்து அடாப்ஷனை பிளான் பண்ணணும். அதுல வந்து இது வந்து எல்லாமே மைக்ரேஷனுக்கு பண்றதுக்கு முன்னாடி ஓகே. ஸோ பிளானிங், டிசைனிங், அசஸ்மெண்ட், இந்த ஸ்ட்ராட்டஜைசேஷன் இந்த ஃபேஸ்லாம் வந்து முன்னாடியே நடக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து மைக்ரோசாஃப்டே டிஃபைன் பண்ண ஃப்ரேம் ஒர்க். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ்ல வந்து என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து டீடைல்டா இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா இப்போ உங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி நான் இது சொல்றேன். இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஈவன் ஃபெடரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ கஸ்டமர் என்விரான்மெண்ட்டுக்கு எது ஒரு ப்ராப்பரான ஆத்தென்டிகேஷன் சொல்யூஷன் லைக் அஷூரோடைய மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா பெட்டரா இல்லை வந்து ஹைப்ரிட் சொல்யூஷனிங் மாடல் அதாவது ஆத்தென்டிகேஷன் மாடல் பெட்டரா இருக்குமா இல்லை வந்து தேர்ட் பார்ட்டி ஃபெடரேஷன் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெக்கமெண்ட். அதே மாதிரி ஐடென்டி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்லேயே வந்து எப்படி நம்ம வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்கலாம், என்ன மாதிரியான அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் லைக் ஜஸ்ட் இன் டைம் ஆக்சஸ், ப்ரிவிலேஜ் ஐடென்டி மேனேஜ்மெண்ட், இப்போ இந்த மாதிரியான சொல்யூஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஆத்தரைசேஷன் ப்ரொசீஜர்ல நிறைய டிஃப்ரெண்ட் சரௌண்டிங் விஷயங்கள் கிரியேட் ஆகும். லைக் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கலாம், சீக்ரெட்ஸாக இருக்கலாம், கீஸ் இருக்கலாம். அதை எப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்றோம், அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனிங் எப்படி கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து வீக் 2ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா வந்து நம்ம டச் பண்ணுவோம். லைக் ஃபர்ஸ்ட் வீக் வந்து கவர்னன்ஸ். இதுல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும், எத்தனை மேனேஜ்மெண்ட் குரூப் தேவைப்படும், அதுல என்ன மாதிரியான பாலிசிஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான ரிசோர்ஸ் டேகிங் ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ரிசோர்ஸ் குரூப்பிங் கிரியேட் பண்ணணும், இந்த என்விரான்மெண்ட்டை வந்து காம்ப்ளைன்ஸா நம்ம மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தான் இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல சரௌண்டிங் ஏரியாஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் அஷூரோடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம டச் பேஸ் பண்ணுவோம். அதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். அண்ட் அதுக்கு வந்து ஒரு கஸ்டமருடைய கேஸ் ஸ்டடி எடுத்து அதை நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து
8 வீக்ஸ்ல வந்து 8 டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து மைக்ரோசாஃப்டே வந்து கிரியேட் பண்ண கேஸ் ஸ்டடிஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல அவங்களுடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி அதுக்கு டிசைன் டயக்ராம் கிரியேட் பண்றது, தென் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு வந்து பேரலான செஷன் இது கிடையாது. இது நெக்ஸ்ட் லெவல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நீங்க எப்படி ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அடாப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எப்படி வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்ல அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ண முடியும், வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ எப்படி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுல நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஐ வுட் சே. நீங்க அப்ஸ்கில் பண்ற மாதிரி தான செஷன் இது. இது வந்து உங்களுடைய கரண்ட் ஜாப் ரோல் வந்து மோர் இன்டு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு மைக்ரேஷன் இன்ஜினியர், ஒரு கிளவுட் இன்ஜினியர் ரோல் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இது வந்து பியூர் கிளவுட் ஆர்கிடெக்ட் ரெலவென்ட் செஷன் இது. ஓகே சார், தேங்க்யூ. ஷூர். ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து சில ஜேடியில் வந்து மேண்டேட்ரியாக கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகணும்னாலே சர்டிஃபிகேஷன் மேண்டேட்ரியாக இருக்கணும். இல்லை வந்து ஒரு கேட்சியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேஷன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 100 ரெஸ்யூமில் வந்து யூ வில் ஆல்சோ கெட் ஷார்ட் லிஸ்டட். தென் வந்து உங்க ப்ரொஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஹையரிங் பாத்துக்கு தேவையான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன்ல அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட். அண்ட் அகெயின் மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்டு ஸ்கை. ரொம்ப நல்ல க்ரோத் இருக்கு லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி 2019ல இருந்து நிறைய காம்படிஷன் கொடுக்குறாங்க, க்ரோத்தும் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் கெட்டிங் சர்டிஃபைட் தென் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜாப் ப்ரொமோஷன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தென் அஃப்கோர்ஸ் வந்து 40% growth indication இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இட் இஸ் a குட் சர்டிஃபிகேஷன் டு டேக் நவ். ஓகே, ஸோ அஜூரோடைய சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் வந்து நிறைய ஜேடியில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இட் இஸ் இன் வெரி ஹை டிமாண்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. ஸோ பீப்புள் மைட் கம் ஃப்ரம் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் பேக்ரவுண்ட், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருடைய ஸ்கில்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான டிசைன் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு, என்ன மாதிரியான ஏரியாஸ்லாம் இங்கே டச் பேஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இதில் கவர் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் நம்ம ஒரு ஐடி பேக்ரவுண்ட் இருந்தது அப்படின்னா it can be different background, compute background, network background, database background இருக்கலாம், security background இருக்கலாம். தென் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லெவல் இருக்கு. அந்த இன்டர்மீடியட் லெவலில் வந்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இட் இஸ் குட். பட் தென் டைரக்டாக வந்து எனக்கு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ரோல் பிளே பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷனில் வந்து டிமாண்ட் இருக்கு, அதனால நான் டைரக்டாக பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். யூ கேன் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் அப்பியர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதில் கம்ப்ளீட்டாக வெல்வெஸ்டாக அட்வான்ஸ் லெவலில் தேவையான விஷயங்கள், அதாவது ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்பரான ஒரு லேண்டிங் ஜோன் செட்டப் பண்ணுறது, விச் இன்க்ளூட்ஸ் ஐடென்டி, நெட்வொர்க்கிங், வர்ச்சுவலைசேஷன் அண்ட் லாகிங், ஒரு ஹைப்ரிட் கிளவுட் என்விரான்மெண்ட்டில் உங்களுடைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணுறது. ஸோ அதுக்கு தேவையான பிஸ்னஸ் கான்டினியூட்டி மெஷர்ஸ், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் பண்ணுறது, எப்படி பட்ஜெட்டிங் கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் வீக் ஆன் வீக். இந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு AZ 305 இப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம், இதுதான் கரண்ட் எக்ஸாம். ஸோ இது ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தது. இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து AZ 304 இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து 2 சர்டிஃபிகேஷன் எடுக்கிற மாதிரிலாம் இருந்தது சுச்சுவேஷன். பட் இப்போ வந்து AZ 305ன்ற ஒரு சர்டிஃபிகேஷன் எடுத்தால் போதும். ஸோ இது வந்து ஒரு 2 hours டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், $165. பட் இது கண்ட்ரி டு கண்ட்ரி அவங்க கரன்சி கன்வர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் வில் பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. அண்ட் தென் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா USD டு INR கன்வர்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 40 to 60 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் வரலாம். நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாமில் வர மாதிரியே கிட்டத்தட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அது ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் எக்ஸாம் ப்ரெப் சீரிஸே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவேன். நீங்கள் அதை எண்ட் டு எண்ட் அதை கோ த்ரூ பண்ணலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் எக்ஸாம் வந்து 1 year தான் வேலிட் இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி 1 year வந்து ஃப்ரீ ஆன்லைன் அசஸ்மெண்ட் எடுக்கணும். அது நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்ன் போர்ட்டலில் போனாலே வந்து அந்த ஃப்ரீ ஆன்லைன் அசஸ்மெண்ட் எடுத்து நீங்கள் அதை ரினியூ பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்
அப்பியர் ஆகிறதுக்கு வந்து ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஆப்ரேஷன்ஸ் நாலேஜ் இருந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதுதான் வந்து மைக்ரோசாஃப்டும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. லைக் பேக்ரவுண்ட் ஆன் வர்ச்சுவலைசேஷன், நெட்வொர்க்கிங், ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், டிஆர், பிசினஸ் கண்டினியூட்டி, கவர்னன்ஸ். ஸோ இந்த ஏரியாலாம் உங்களுக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா, ப்ராப்பர் டிசைனிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டேக் த எக்ஸாம். ஓகே, ஸோ வீக் 1 வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த இதில் வந்து வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் அஷூரோட பாலிசி, அஷூரோடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அஷூரோடைய மேனேஜ்மெண்ட் குரூப், ரிசோர்ஸ் டேகிங் எப்படி பண்ணலாம், டேகிங் ஒர்க் ஷாப் எப்படி கண்டக்ட் பண்ணணும், நேமிங் கன்வென்ஷன் எப்படி நம்ம கொண்டு வரலாம், காம்ப்ளைன்ஸ் ரிலேட்டடாக இதில் நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக பார்ப்போம். தென் வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ வந்து எப்படி டூல் வழியாக கண்டக்ட் பண்ணலாம், எப்படி அந்த அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஒர்க் லோடுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பண்ண முடியும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். தென் இந்த ஏரியாவுக்கு ரெலவெண்ட்டாக சாம்பிள் எக்ஸாம் கொஸ்டின்ஸும் நம்ம அதில் பார்ப்போம். ஸோ வீக் 2 வந்து more into identity and access management, authentication, authorization, multi-factor authentication, then secrets management, certificate management, key management, plus ஒரு cloud adoption framework வந்து நம்ம week 2ல வந்து கவர் பண்ணுவோம். வீக் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி மோர் இன் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 30 to 35% ஆஃப் த கொஸ்டின் வந்து இந்த ஏரியாவில் வரும். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரிஞ்ச கம்ப்யூட் ஏரியா தான். இப்போ இதில் வந்து வர்ச்சுவல் மிஷின் EC2, சாரி நாட் EC2, அஷூரோட விஎம், அஷூரோட கண்டெய்னர்ஸ், சர்வர்லெஸ் சொல்யூஷன்ஸ்லாம் எப்படி கொடுக்கலாம், ஸோ பேட்ச் ப்ராசஸிங் எங்கே யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் டச் பேஸ் பண்ணுவோம். அண்ட் மைக்ரேஷன், நீங்கள் கேட்ட எப்படி ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல போயிட்டு என்ன மாதிரி நம்ம மைக்ரேஷன் சொல்யூஷன் வந்து கொடுப்போம், லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஸ்கவர், அசஸ்மெண்ட், எப்படி நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறது, தென் எப்படி நம்ம மைக்ரேஷன் ஸ்டேஜுக்குள்ளே போகிறது, தென் மைக்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறது என்விரான்மெண்ட். அண்ட் மைக்ரேஷன் பண்ணும்போதே நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் 6 hours ஆர் 7 hours இருக்குது. கார்ட்னரோடைய அந்த ரீஹோஸ்ட், ரீபிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு எந்த மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரெலவெண்டா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நாட் ஒன்லி கம்ப்யூட் மைக்ரேஷன், ஈவன் வந்து டேட்டா மைக்ரேஷன் பத்தி பார்ப்போம், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா மைக்ரேஷன் பத்தி பார்ப்போம், டேட்டாபேஸ் மைக்ரேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அது அந்தந்த ஸ்பெசிபிக் டாபிக் கூட சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீக் 5 and 6 வந்து மோர் இன்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாபேஸ். ஸோ அந்த இடத்துல வந்து டேட்டா மைக்ரேஷன் சினாரியோஸ், டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சினாரியோஸ் வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்யூட் என்விரான்மெண்ட் வந்து எப்படி நம்ம ரீபிளாட்ஃபார்ம் பண்றது, இல்ல வந்து ரீஹோஸ்டிங் பண்றது, அந்த மாதிரியான சொல்யூஷனிங் டிஸ்கஷன் இங்க வீக் 3ல இருக்கும். ஸோ வீக் 4 வந்து மோர் ஆன் நெட்வொர்க்கிங், எப்படி வந்து நம்ம ஒரு ஹைபிரிட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றது, மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல வந்து என்ன மாதிரியான செக்யூர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, லைக் எண்ட் பாயிண்ட், சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் மாதிரி ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, எப்படி ரிசோர்சஸ் வந்து செக்யூரா இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்றது, என்ன மாதிரியான நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, நெட்வொர்க் செக்யூரிட்டியை வந்து எப்படி நம்ம பெட்டரா பண்றது, ஸோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்றது, ரெக்கமெண்ட் பண்றதெல்லாம் இதுல கத்துப்போம். ஈவன் வந்து அஃப்கோர்ஸ் வந்து லோட் பேலன்சிங், ரவுட்டிங், அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம இந்த வீக் 4ல வந்து நம்ம இன்டெப்தா தெரிஞ்சுப்போம். வீக் 5ல வந்து இட் வில் பி மோர் ஆன் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம், நான் ரிலேஷனல் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுல மெயினா வந்து வீக் 5ல வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் கேட்டகரி ஆஃப் டேட்டா தான் வந்து அதிகமாக அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அது டைம் பர்மிட் பண்ணுச்சு அப்படின்னா செமி ஸ்ட்ரக்சர்டும் அதிலே அந்த வீக்லேயே கவர் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் வந்து ரிலேஷனல் டேட்டா பேசஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட், அதாவது ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ், செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ்லாம் வீக் 6ல தான் பிரைமரியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து டேட்டா பேஸ்ல எப்படி நம்ம ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு, டேட்டா பேஸ்ல என்னென்ன மாதிரியான சர்வீஸ் டியர் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஸ்கியூஸ் இருக்கு, ஸோ அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து பேலன்ஸ்டா வந்து சொல்யூஷனிங் பண்றோம், ட்ரேட் ஆஃப் பிட்வீன் பெர்ஃபார்மன்ஸ், காஸ்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படி அனலைஸ் பண்ணி எந்த சொல்யூஷன் வந்து யாருக்கு எந்த பர்டிகுலர் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அதில் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வி வில் ஆல்சோ டச் பேஸ் ஆன் டேட்டா இன்டெகிரேஷன், டேட்டா அனாலிசிஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்மே அதில் கவர் பண்ணுவோம். பிளஸ் டேட்டா மைக்ரேஷன் சினாரியோஸ் அதில் வந்து வி வில் பி டச்சிங் பேஸ். கொஸ்டின் இருக்குங்களா? ஃபைன். கொஸ்டின் இல்லை அப்படின்னா தென் வீக் 7. இல்ல சார், just try that. Go ahead. Okay, sure, Rasiva.
ஓகே. ஸோ வீக் 7 அண்ட் வீக் 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் இஸ் மோர் ஆன் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் ஏரியா. இப்போ ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம அப்ளிகேஷன் சர்வீசஸ் வந்து கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜிங் ஆர்க்கிடெக்சர் தேவைப்படும், ஈவென்ட் ட்ரிவன் ஆர்க்கிடெக்சர் தேவைப்படும், தென் கேச்சிங் சொல்யூஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் நம்ம வந்து இங்க சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். தென் ஆன் டாப் ஆஃப் தட் எப்படி கஸ்டமருக்கு வந்து ஒரு தனியா லாகிங் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, SIEM இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுவாங்க, தென் மானிட்டரிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து என்ன மாதிரியான மானிட்டரிங் சொல்யூஷன் நேட்டிவா கொடுக்குறாங்க, தென் தேர்ட் பார்ட்டில என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். வீக் 8 இஸ் மோர் இன்டு பிசினஸ் கண்டினியூட்டி அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ அதுல வந்து பேக்கப் பத்தி பார்ப்போம், ஹைபிரிட் கிளவுட் ஒர்க் லோட்ல வந்து எப்படி நம்ம ரெக்கவரி அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ற மாதிரி ஒரு சொல்யூஷனிங் பண்ணலாம் அப்படின்றத அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஹை அவைலபிலிட்டி அப்படின்னு இருக்கும்போது அக்ராஸ் த போர்டு அது ஓகே, நாட் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் ஏரியா. எப்படி வந்து ஹை அவைலபிலிட்டி சொல்யூஷன் வந்து கம்ப்யூட்டுக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், டேட்டா பேஸ்க்கு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஹை அவைலபிலிட்டி சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்றத வீக் 8 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீக் 8ல டிஸ்கஸ் பண்ற டாபிக்ல இருந்து ஆல்மோஸ்ட் 15 to 20% ஆஃப் த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அதுல இருந்து எதிர்பார்க்கலாம். பட் மேஜர் போர்ஷன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். டிசைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட 30 to 35% ஆஃப் த கொஸ்டின் அதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது நீங்க தரவா இருக்கீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் பெட்டர். அண்ட் மற்ற ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் கவர். ஸோ 8 வீக்ஸ் ஆஃப் செஷன்ஸ் இருக்க போது அண்ட் ஒரு வாரமும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா, ஸ்பெசிஃபிக் டூலிங், ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம டச் பேஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் வியூ. ஸோ இந்த 8 வீக்ஸ்ல வந்து we are also going to learn case study. ஏன்னா இப்போ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்னா அவங்களுடைய ரோலே வந்து பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது, எப்படி டெக்னிக்கல் சொல்யூஷன் கொடுக்குறதுன்றது அவங்களுடைய பிரைமரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ வந்து நம்ம கஸ்டமர் எப்படி ரெக்யர்மெண்ட்ஸோட வருவாங்க, அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அது எப்படி வந்து டெக்னாலஜிக்கல் ரெக்யர்மெண்ட்டை அதை கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீக் ஆன் வீக் இது ஒரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெலவென்ட் டாபிக் கவர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கவர்னன்ஸ் டாபிக் கவர் பண்றோம் அப்படின்னா அந்த கவர்னன்ஸ் டாபிக் ரிலேட்டடா ஒரு கேஸ் ஸ்டடி எப்படி நம்ம டெவலப் பண்றது, எப்படி வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ரெடி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வீக் ஆன் வீக் ஒரு பர்டிகுலர் ஏரியா கவர் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் எப்படி ஒரு டிசைன் டாக்குமெண்ட் ரெடி பண்றது, அதுல என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஒரு சாம்பிள் தான். ஸோ இதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறது இல்லை. பட் வந்து ஜென்ரலா எப்படி நம்ம வந்து என்னென்ன மாதிரியான பிசினஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வரும் நமக்கு, அதை வந்து எப்படி நம்ம டெக்னிக்கலா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ தென் வந்து என்னென்ன மாதிரியான இதுக்கு டிபெண்டன்சிஸ் இருக்கு, என்ன அசம்ஷன்ஸ், கன்ஸ்ட்ரைன்ஸ், ரிஸ்க். ஸோ இது தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரெய்ட் லாக்னு சொல்லுவாங்க, ரிஸ்க்ஸ், அசம்ஷன்ஸ், இஷ்யூஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெய்ட் லாக் டெம்ப்ளேட்ஸ் நான் கொடுக்குறேன். இல்லாட்டி நீங்க டிசைன் லோ லெவல் டிசைன்லயுமே இதை நீங்க கேப்சர் பண்ணுவீங்க. எப்படி அதை லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ல எப்படி அதை கேப்சர் பண்றது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். தென் என்ன மாதிரியான நிறைய டிசைன் பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதுல கஸ்டமருக்கு தேவையான ப்ராப்பர் பேட்டர்ன் எது, என்ன மாதிரியான பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெலவெண்ட் ஏரியா அதில் கவர் பண்ணுவோம். தென் கான்செப்சுவலா இந்த கஸ்டமருக்கு எப்படி வந்து ஒரு HLD ரெடி பண்றது, LLD ரெடி பண்றது, ஒரு கஸ்டமருக்கு ஒரு லேண்டிங் ஜோன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போறோம், ஆர்கிடெக்சர் பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத இந்த டாக்குமெண்ட்ல வந்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிப்பேன். ஓகே, ஸோ இது வந்து கேஸ் ஸ்டடியும் பார்க்க போறோம். தென் ஆன் டாப் ஆஃப் தட் வி வில் பி கிரியேட்டிங் சம் டாக்குமெண்டேஷன். அண்ட் அதை நீங்க வந்து ஒரு ஏன்னா இப்போ நீங்க ரியல் டைம்ல போனீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா அதான் கேட்க போறாங்க. நீங்க வந்து என்ன மாதிரி கஸ்டமர் சினாரியோஸ்லாம் டீல் பண்ணிருக்கீங்க, அதுக்கு எப்படி நீங்க டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணீங்க, HLDல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் நீங்க அதுல கவர் பண்றீங்க, லோ லெவல் டிசைன்ல என்னென்ன கவர் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு டுகாப் ஃப்ரேம் ஒர்க் அலைன்டா வந்து நம்ம அந்த டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் ஈவன் மைக்ரோசாஃப்ட் அஷூரோடைய வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க்கையும் அதுல நம்ம கவர் பண்ணிடுவோம் அதுல. ஓகே, ஸோ ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஜென்ரல் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், நாட் ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் டு அஜூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஜென்ரலா ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா கஸ்டமருடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்றத முதல்ல கண்டிப்பா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரௌன் ஃபீல்ட் என்விரான்மெண்ட், ஆல்ரெடி கஸ்டமருடைய என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட இருந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குவோம். ஸோ அவங்கள்ட்ட KT செஷன்ஸ் இருக்கும், அதுக்கு சில கொஸ்டினர்லாம் ரெடி பண்ணி என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கணும், என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நம்ம
இன்வென்ட்ரி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவர் ஃபேஸ் நடக்கும், ஆர் அசஸ்மெண்ட் ஆர் அனாலிசிஸ் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸ் இல்லை அப்படின்றத வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னிக்கலாக நம்ம வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பட் ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கஸ்டமர் வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்டும் சொல்லுவாங்க, நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்னா என்ன, நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்னா என்ன அப்படின்றத நான் வந்து எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஸோ தட் உங்களுக்கு அதில் ரிலேட் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு, என்னென்ன மாதிரியான டிசைன் டயக்ராம்ஸ் இருக்கு, நெட்வொர்க் டிசைன் இருக்கா, இல்ல வந்து அஷூர் லேண்டிங் ஜோன் டிசைன் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு we will go and create all the documentations and the risks எல்லாமே நாங்க கேப்சர் பண்ணுவோம். தென் வந்து நம்ம டெக்னிக்கலா டைரக்ஷன் கொடுப்போம், என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம், ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இங்க கிரியேட் பண்ணுவோம். தென் கம்ப்ளீட்டா வந்து எண்ட் டு எண்ட் ஒரு நீங்க சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் மைக்ரேஷன் பண்றாங்க, இல்ல ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோவே வந்து கிளவுடுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் இருக்கு, யூசபிலிட்டி டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் அஷூரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரின்சிபல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, லைக் கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருடைய எக்ஸிஸ்டிங் ஆன் ப்ரமைசஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை கிளவுடுக்கு கம்ப்ளீட்டா அந்த என்டையர் போர்ட்ஃபோலியோவே கொண்டு வர முடியும். ஸோ அதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் கூட ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு தனியாக ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, என்டையர் போர்ட்ஃபோலியோக்கு வந்து ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து நீங்க ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்க என்டையர் போர்ட்ஃபோலியோக்கே நீங்க சொல்யூஷன் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணுவீங்க, இல்லாட்டி வந்து ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் அப்ளிகேஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் உங்களை அலைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம அவங்க கூட வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்றது அப்படின்றது தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன்ல வந்து ஒன் சைட்ஸ் ஃபிட் ஃபார் ஆல்ன்றது கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ ஒரு கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற மாதிரி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சொல்யூஷன் ஃபிட், டெக்னாலஜி ஃபிட், டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அவங்க ஃப்ரேம் ஒர்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சஜஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இவால்வ் ஆகும், எமர்ஜிங் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டே இருக்கும், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நம்ம வந்து அப் டு டேட்டா இருந்துட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து புது புது பேட்டர்ன்ஸ் வரும், புது புது ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஈவன் அஷூரோடைய பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீக் ஆன் வீக் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கஸ்டமருடைய என்விரான்மெண்ட்ல வந்து என்ன மாதிரியான கேப்ஸ் இருக்குன்றதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு, என்ன மாதிரியான ஃபீச்சர் ரோட் மேப்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, எப்போ அது வருதுன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கு வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஆஸ் எ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ப்ளூ பிரிண்ட் நம்ம வந்து ரெடி பண்ணணும். அண்ட் தென் அது ரெலவெண்டா என்னென்ன டெலிவரபிள்ஸ் இருக்கோ அதை ஓவர் சி பண்ணிட்டு, டெக்னிக்கலா கஸ்டமர்ஸ் சரி உங்களுடைய டீம் ஏதாவது கைடன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுக்கறது. தென் மைக்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு லீடா ஒர்க் பண்றது, டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்றது, தென் எண்ட் டு எண்ட் ப்ராசஸஸை வந்து கவர்ன் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்டோடைய வேலையா தான் இருக்கும். இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டோடைய ஒர்க்குக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, பிசினஸ் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் வந்து சி லெவல் பீப்புள்ஸ் கூட ஒர்க் பண்றது அவங்களுடைய பிரைமரி ஃபோக்கஸா இருக்கும். பிசினஸ் லெவல்ல அவங்க யோசிப்பாங்க, பிசினஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து as a சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து you will be working with different application owners, ப்ராடக்ட் ஓனர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீம், மைக்ரேஷன் இன்ஜினியர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவீங்க, கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம் கூட ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஆன் த கிரவுண்ட் லெவல் ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி பீப்புள்குள்ள தான் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வேறஸ் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் அண்ட் பிசினஸ் ஆர்கிடெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ கிளவுடுக்கு திங்க் ஒரு லைன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சிவா லைன்ல, ஸோ இட்ஸ் கெட்டிங் ரீகனெக்டட். ஓகே, ஸோ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா வந்து நம்ம இந்த மேஜர் 7 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் தான் நம்மளுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். பட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ், ஒரு சொல்யூஷன் டெவலப் பண்றோம் அப்படின்னா அந்த டெவலப் பண்ண சொல்யூஷன் வந்து ஸ்கேலபிளா இருக்கா, ஃபிளெக்சிபிளா இருக்கா, ரிலேபிளா இருக்கா, செக்யூரா இருக்கா, காஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியண்டா இருக்கான்றதெல்லாம் வந்து நம்ம வேலிடேட் பண்றதுக்கு தான் மைக்ரோசாஃப்ட் வந்து வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்றோம், டிசைன் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெடி பண்ண டிசைன் வந்து
இந்த 5 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்க்கு வந்து அலைன்டா இருக்கா அப்படின்றத வந்து ஈஸியா நம்ம வேலிடேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க ஒரு கொஸ்டினர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ற டிசைன் வந்து வெல் ஆர்கிடெக்டரா இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஆஸ் அ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் நம்மளுடைய பிரைமரி செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்றது, எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் கரண்ட் ஸ்டேட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர் ஸ்டேட்டுக்கு எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், அதை டிரான்சிஷன் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் திங். தென் ஒரு கஸ்டமருடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட், பிசினஸ் நீடை டெக்னிக்கல் சொல்யூஷனா கன்வெர்ட் பண்றது வந்து நம்மளுடைய வேலை. ஸோ அந்த பிசினஸ் நீடை வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட், நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் ரெண்டா வரும். அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் சொல்யூஷனா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கிளவுட் ஆர்கிடெக்சர் நீங்க ரெடி பண்றீங்கல்ல, அது வந்து ஆர்கனைசேஷனல் கோல்ஸ்க்கு வந்து அலைன்டா இருக்கான்றதை நீங்க என்ஷூர் பண்ணணும். ஸோ இது எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ் வந்து ஏன் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் வந்து வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, டெக்னிக்கல் கேப்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆப்டிமைசேஷன்ஸ் நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்றது கரண்ட் சிஸ்டம், அந்த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கரண்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஃபியூச்சர் மோட வந்து நம்ம ப்ராப்பரா வந்து டிசைன் பண்ண முடியும், டெலிவர் பண்ண முடியும். ஸ்டேக் ஹோல்டர் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்ளைன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கு டிஃப்ரெண்ட் காம்ப்ளைன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க சாக் காம்ப்ளைன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒரு பேங்கிங் ஆர் பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணுற ஒரு கம்பெனி போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து PCI-DSS ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து செக்யூரிட்டி காம்ப்ளைன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ், செக்யூரிட்டியோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஈவன் தெர் இஸ் அ காமன் ஃப்ரேம் ஒர்க் கால்ட் கிளவுட் செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட், CSPMனு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கே நம்ம வந்து ஜென்ரலா அச்சீவ் பண்ணலாம். அதை தாண்டி கஸ்டமருக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த இண்டஸ்ட்ரி வெர்டிகளுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் காம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸை நம்ம பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸ்டேக் ஹோல்டர் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஆஃப் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான டிலே இருக்கு, அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா வந்து ஸ்டேக் ஹோல்டர் கூட கம்யூனிகேட் பண்ணணுன்றது வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டோட ஒரு முக்கியமான ஒரு ரோல். ஸோ தே ஹேவ் டு ஒரு அஜைல் ப்ராசஸ்ல எப்படி டெய்லி ஒரு ஸ்க்ரம் மீட்டிங் இருக்கோ அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா நீங்க உங்களுடைய ரெலவென்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து அப் டு டேட் வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அதான் ஸ்டே அப்டேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டே அப்டேட்டட்ன்றது வந்து இட் இஸ் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன புதுசு புதுசா வந்துட்டு இருக்குன்றதே நீங்க அப் டு டேட் இருக்கணும். ஆன் த அதர் சைட் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னென்ன அவங்க சைடில் இது பண்றாங்க, அஜூர் பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன புது ஆப்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்றது யூ ஆல்சோ ஹேவ் டு பி ஸ்டே அப்டேட்டட். ஸோ ஸ்டே அப்டேட்டட்ன்றது கஸ்டமர் சைட் பிசினஸ் ரெக்யர்மெண்ட்லயும் நீங்க ஸ்டே அப்டேட்டடா இருக்கணும். அஜூர் சைடில் வரக்கூடிய டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் வந்து யூ ஹேவ் டு ஸ்டே அப்டேட்டட். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ் கூட வந்து கோஆர்டினேட் பண்ணுவீங்க. கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம், டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணுவீங்க, என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் கூட ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க கிரியேட் பண்ற சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சருக்கு வந்து ஃபிட் ஆகுதா அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியுமா, இப்போ நீங்க கிரியேட் பண்ண டிசைனை வந்து உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் டீமால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, அதுக்கு தேவையான டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்கா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ஆர்கிடெக்ட் ஆர் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து தனியாவே ஒரு ஃபோரம் இருக்கும், ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்டுன்னு ஒரு ஃபோரம் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ற டிசைன் அதெல்லாம் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எப்படி நம்ம அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதில் கொலாபரேட் பண்ணுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்டில் தான் இதை போய் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். எப்படி நீங்க வந்து ஒரு ஐடி ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க, இப்போ ஒரு மைக்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த சேஞ்ச் ரெக்வஸ்ட்டை கொண்டு போயிட்டு எங்க ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அட்வைசரி போர்ட் டேப் மீட்டிங்ல ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா சேஞ்ச் அட்வைசரி போர்ட் கேப் மீட்டிங்ல ப்ரெசென்ட் பண்ணிட்டு தென் அந்த சேஞ்ச் ஆக்டிவிட்டி வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ற டிசைன் டாக்குமெண்டேஷன்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கோ அண்ட் பிரசன்ட் இட் இன் ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்ட். ஸோ ஈவன் நீங்க டிசைனை போயிட்டு ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து அதுக்கு டெம்ப்ளேட் தனியாவே இருக்கு, ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு. அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் டெம்ப்ளேட்ல கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ் நீங்க ப்ராப்பரா கேப்சர் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத வந்து வேலிடேட் பண்றதே வந்து ஏஆர்பில போயிட்டு நீங்க வேலிடேட் பண்ணலாம் ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்ட். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4i ப்ராசஸ் ஆர் 4i செக்ஸ் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா இன்னொரு பியர் ஆர்கிடெக்ட் வந்து ரிவ்யூ பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம். ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் டாக்குமெண்ட்டை வந்து நீங்க பியர் ரிவ்யூ ப்ராசஸ்ல பண்ணலாம். வேற
ஃபைனல் ஆர்கிடெக்சர் டிசைன் டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பா ஏஆர்பியில் வந்து அப்ரூவல் வாங்கி தான் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி ப்ராக்டிஸாக எல்லா ஆர்கனைசேஷன்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து ஆஸ் எ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நீங்க வந்து ஆட்டோமேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடு வச்சு நம்ம டெப்ளாய் பண்றது, ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்றது, இதை வந்து நீங்க கண்டிப்பா எனேபிள் பண்ணணும். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து மேனுவலாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க ஹியூமன் எரர்ஸ் வரும். இட் வில் என்விரான்மெண்ட் வந்து எரர் ப்ரோனாவே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸ் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம as a solution architect கண்டிப்பா எனேபிள் பண்ணணும். we have to promote that culture. ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து வி ஹேவ் டு ப்ரொவைட் டெக்னிக்கல் கைடன்ஸ். எங்கெங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டீம் ஆர் கிளவுட் ஆப்ரேஷன் டீம் நம்ம கிட்ட வந்து டெக்னிக்கல் கைடன்ஸ் கேட்குறாங்களோ, ஸோ அஸ் எ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், ஏன்னா நம்ம தான் டிசைனை ரெடி பண்ணோம். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவையான டெப்ளாய்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆர் அவங்க அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் அப்போ ஏதாவது ஸ்டக் ஆகிறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம போயிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போகிறது இல்லை, பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இது ரெடி பண்ணோம், இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து கைட் பண்ணணும் நம்ம. ஸோ எங்கெங்கெல்லாம் இஷ்யூஸ் வரும், நிறைய இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காது. ஸோ மேபி ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வல்னரபிலிட்டி இருக்கலாம், இல்லை ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் அப்போ இஷ்யூ வரலாம், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணும்போது இஷ்யூ வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அஸ் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நம்ம வந்து இந்த மாதிரியான டாப் 10 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து டே டு டே டாஸ்க்ல வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹை லெவல் அப்ரோச். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்ட மாதிரியே இப்போ மைக்ரேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து கிளவுட் அடாப்ஷனாக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கலாம், மாடர்னைசேஷனாக இருக்கலாம். ஜென்ரலாக ஒரு ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஸ்டேஜஸில் தான் பண்ணுவாங்க. ஓகே, எடுத்த உடனே போயிட்டு ஒரே வாரத்தில் இல்லை ஒரே மாதத்துலலாம் முடியாது. இட் வில் கோ இன் ஃபேஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. கரண்ட் நீட் என்ன, கரண்ட் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் என்ன, ஆர்கனைசேஷனோட கரண்ட் ஐடி லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிக் நீட் இருக்கு, எதெல்லாம் வந்து அஷூரோடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வச்சு அட்ரஸ் பண்ண முடியும், எதெல்லாம் வந்து வேற எக்ஸாம்பிளுக்கு ஏடபிள்யூஎஸ் மைக்ரேட் பண்ணணும், இல்லை ஜிசிபிக்கு மைக்ரேட் பண்ணணும், இல்லை மைக்ரோசாஃப்டோடைய 365ல ரெடிமேடா என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்தெந்த விஷயத்தை வந்து கரண்ட் ஐடி லேண்ட்ஸ்கேப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எதை வச்சு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்றது கொடுக்கணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஷூரோடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வச்சு தான் கொடுக்கணும்னு மேண்டேட்டரி கிடையாது. எது வந்து இண்டஸ்ட்ரியில வந்து பெஸ்டா இருக்கு, எந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம், இப்போ எஸ்ஏபி மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா எஸ்ஏபி வந்து ஏடபிள்யூஎஸ் தான், சரி அஷூருக்கு தான் வரணும்னு மேண்டேட்டரி கிடையாது. இட் கேன் ஆல்சோ கோ ஃபார் AWS if they are providing better opportunities or better options எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா we can suggest that. அதே மாதிரி similarly if மெயின் ஃப்ரேம் ஒர்க் லோட் வந்து மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டா வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிள் லேண்டிங் ஜோன் வந்து எங்க பெட்டரா இருக்கோ அதை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன் கரண்ட் ஐடி லேண்ட்ஸ்கேப்க்கு என்ன மாதிரியான பெஸ்ட் ஃபியூச்சர் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து டெலிவர் பண்ண முடியுமோ அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ கிளியரான ஒரு மெட்ரிக்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ண போறோம், செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போறோமா, அஜிலிட்டியை கொண்டு வர போறோமா, காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண போறோமா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டர் ஆக்க போறோமா, ஹை அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போறோமா, என்ன மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ், என்ன மாதிரியான கீ மெஷர்மெண்ட், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இங்க இடத்துல டிஃபைன் பண்ணணும். அப்பதான் நம்ம ப்ராஜெக்ட் முடியும் போது இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணாமா, எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணோம், 60% காஸ்ட் ரிடக்ஷன் நடந்துச்சா, இல்ல வந்து டிசிஓல வந்து பாத்தீங்கன்னா 40% கம்மியாச்சா, இல்ல வந்து செக்யூரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 80% இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதா, அப்ளிகேஷனுடைய டிப்ளாய்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 40% ஃபாஸ்டா வந்து டிப்ளாய் ஆகுதா, என்ன எப்படின்றத வந்து அப்ஜெக்டிவ்ஸ் கஸ்டமர் வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு கேப் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க யூ ஹேவ் டு ஷோ தட் என்ன அட் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்ஜெக்டிவ்ஸ் கிளியரா செட் பண்ணாதான் வி வில் பி ஏபிள் டு ஷோ தட். தென் வந்து என்னென்ன கிரைட்டீரியாஸ் அப்படின்றத ப்ராப்பரா டிஃபைன் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அப்ரூவல் வாங்கிட்டு தான் வி வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஃபேஸ். ஸோ எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்னு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. ஓகே, SOW டாக்குமெண்ட்ல தான் இது எல்லாமே கேப்சர் பண்ணுவோம். ஓகே, என்னென்ன ஒர்க் பண்ண போறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான SLAல வந்து நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் எவ்வளோ அப் டைம் வந்து கொடுக்க போறோம், என்ன மாதிரியான அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து அப்ளிகேஷன் கிடைக்க போகுது, எவ்வளோ டைம் எடுக்கும் ரெக்கவர் பண்றதுக்கு, என்ன மாதிரியான RPO, என்ன மாதிரியான RTO இந்த அப்ளிகேஷனுக்கு தேவை, இந்த மாதிரி செக்லிஸ்ட் இருக்கு. நான் அந்த செக்லிஸ்ட் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், டெம்ப்ளேட்லாம் அது கூகுள் டிரைவ் வழியா உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய
பிஸ்னஸ் கேபிஐஸ் இருக்கும். ஸோ அந்த என்னென்ன கேபிஐ வச்சு நம்ம மெஷர் பண்ண போறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் நம்ம வந்து டிசைன் கொடுப்போம். இப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து அவைலபிலிட்டி வந்து 99.99 கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிசாஸ்டர் ரெக்கவரி சினாரியோஸ் மல்டி ரீஜனில் வந்து சொல்யூஷனிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப். வெரஸ் 95% இல்லை 99% தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வி கேன் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் டிசைன் டிஃப்ரெண்ட் டிஆர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட் பிஸ்னஸ் நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சொல்யூஷன் பண்ணணும். சி வி கேனாட் கோ ஃபார் ஒன் சொல்யூஷன் ஃபிட்டிங் ஃபார் ஆல் நீட் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, கிளவுட் அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் என்னது கைட்லைன்ஸ், தேர் ஆல் செட் ஆஃப் பிரின்சிபல், தேர் ஆல் செட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அது மட்டுமே நமக்கு வந்து 100% பர்பஸ் சர்வ் ஆகாது. ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் லைக் 60 to 70% அந்த கைட்லைன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். வேறஸ் ஒரு என்விரான்மெண்ட்ல அடிஷனலாக நம்ம வந்து 30% வந்து நம்மளே வந்து வி ஹேவ் டு பி இனோவேட்டிவ், வி ஹேவ் டு பி லிட்டில் மோர் அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அதுக்கு அலைண்டாக தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்கவரி ஒர்க் ஷாப்ல வந்து கஸ்டமருக்கு வந்து கரண்டா என்னென்ன மாதிரியான நேமிங் ஃபாலோ பண்றாங்க, என்ன மாதிரியான டேகிங் ஃபாலோ பண்றாங்க, என்ன ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கேதர் பண்ணுவோம். அவங்களுடைய கரண்ட் சைஸ் என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கு, எவ்வளோ ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்கு, எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்ன பிஸ்னஸ் யூனிட் இருக்கு, என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்லாம் அவங்க வச்சிருக்காங்க, இந்த நான் ப்ரொடக்ஷன்ல எத்தனை கேட்டகரி ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்கு, ப்ரொடக்ஷன்ல என்ன மாதிரி கேட்டகரி ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்கு, கிளவுடுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரியான எதிர்பார்க்குறாங்க, எப்படி என்விரான்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க, தென் கரண்டா எப்படி அவங்க வந்து எஸ்ஐஎம் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்றாங்க, லாகிங் ப்ராக்டிஸ் எப்படி ஃபாலோ பண்றாங்க, ஆடிட்டிங் எப்படி கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த பர்டிகுலர் டிஸ்கவரி ஒர்க் ஷாப்ல வந்து அஸ் ஆர்கிடெக்ட் நம்ம போயிட்டு டிஸ்கவர் பண்ணுவோம், அசஸ் பண்ணுவோம், அண்ட் தென் வில் ஆல்சோ டூ த அனாலிசிஸ் அட் திஸ் ஸ்டேஜ். ஸோ இதுக்கு முடியும் போது ஒரு டிராஃப்ட் டிசைன் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் நம்ம வந்து கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு டிராஃப்ட் டிசைன் வந்து அவுட்கமாக நம்ம அதை கொண்டு வர முடியும். தென் ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டும் இந்த டைம்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஸ்கவரி அண்ட் அனாலிசிஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்க வந்து ஒரு மைக்ரேஷன் பண்ணாலும் சரி, கிளவுட் அடாப்ஷன் பண்ணாலும் சரி, இந்த ஆக்டிவிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு சிமிலரா தான் இருக்கும் அது. ஸோ அதுக்கு செக்லிஸ்ட் வந்து ஸ்லைட்டா மாறும், பட் மோர் ஆர் லெஸ் இட் வில் பி சிமிலர். தென் கம்ஸ் த டிசைன் ஃபேஸ். இங்க தான் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டுடைய டைம் அதிகமாக தேவைப்படும். இங்கே தான் நம்ம வந்து ஓவரால் டிசைன் டயக்ராம் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஹெச்எல்டியை வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்குவோம். ஹை லெவல் டிசைன் வந்து ப்ராப்பராக கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு மேட்சிங்காக நம்ம டிசைன் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஏஆர்பி போர்டில் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான், கஸ்டமர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான், சைன் ஆஃப் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வி வில் கோ அண்ட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் த லோ லெவல் டிசைன். ஸோ அந்த லோ லெவல் டிசைன் வந்து ரொம்ப டீடைல்டாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேருந்து கான்ஃபிகரேஷன்ஸ்லேருந்து அந்த லோ லெவல் டீடைல்ஸ் வரைக்கும் நம்ம பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லேருந்து எல்லாமே அதில் கேப்சர் பண்ணுவோம். தென் டெக்னிக்கலா சில இன்ஃபர்மேஷனை வந்து டெக்னிக்கல் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் இருக்கும், அதுல நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிபி அப்படின்றவர் வந்து உங்க லைன் அன்மியூட் ஸ்டாட்டிக்கா இருக்கு, மேபி கொஸ்டின் தான் கேளுங்க, ஆர் எல்ஸ் ஐ வில் கண்டினியூ. ஓகே, ஸோ கிரியேட் பண்ண கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ண டாக்குமெண்டேஷன்ஸ் no sir, no questions. I can continue. ஷூர். ஓகே, ஸோ கிரியேட் பண்ண கண்டென்ட், கிரியேட் பண்ண டிசைன் டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஆர்பி போர்டில் போயிட்டு அப்ரூவல் வாங்கணும். ஸோ அது வந்து நம்ம சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் அவர் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது வந்து எப்படி, அது என்னென்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு என்னன்றது அதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கம்ஸ் த டிசைன் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் வி வில் கோ ஃபார் ஆன்போர்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த என்விரான்மெண்ட்டை மைக்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டை மைக்ரேட் பண்ணுறோமா, கண்டிப்பாக வந்து பிஓசிலாம் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனில், டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க, சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் நடக்கும், தென் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் நடக்கும். இந்த மாதிரி நிறைய வேலிடேஷன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஒர்க்லோட கொண்டு போயிட்டு மைக்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி வில் கோ த்ரூ த ஆன்போர்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பாலிசிஸ், நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், அண்ட் தென் டிஃப்ரெண்ட் அஜூர் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றது, அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்றது, கம்ப்ளீட்டா டெஸ்டிங் பண்ணிட்டு தான் தென் வில் கோ ஃபார் த ரிலீஸ் டு ப்ரொடக்ஷன். ஸோ அது ஒரு ஆர்கனைசேஷன்ல அதோட டெர்மினாலஜி மாறும். ஸோ சில பேர் வந்து மூவ் டு ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, சில பேர் ரிலீஸ் டு ப்ரொடக்ஷன் அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க, ஆர் சைன் ஆஃப்
ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சைன் ஆஃப் அப்படின்னும் போது வெரைட்டி ஆஃப் சைன் ஆஃப் இருக்கு. ஸோ நாட் ஒன்லி டெக்னிக்கல் சைன் ஆஃப் மட்டும் கிடையாது. செக்யூரிட்டி டீம்கிட்ட போயிட்டு நம்ம சைன் ஆஃப் வாங்கணும், அக்கௌண்ட் டீம்கிட்ட போயிட்டு சைன் ஆஃப் வாங்கணும். ஆஸ் அ கஸ்டமர் அவங்களுமே வந்து அவங்க எதிர்பார்த்தது இருக்கா அப்படின்றத வந்து சைன் ஆஃப் கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஓனர் அண்ட் ப்ராடக்ட் ஓனர் வந்து அவங்களும் ஒரு சைட் ஆஃப் சைன் ஆஃப் கொடுக்கணும். தென் ஆப்ரேஷன்ஸ் டீமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்விரான்மெண்ட்டை வேலிடேட் பண்ணிட்டு இதுல ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, இதுல ஏதாவது கான்ஃபிகரேஷன் ட்ரிஃப்ட் இருக்கா, இதுல ஏதாவது கரண்ட் வந்து பெண்டிங் இஷ்யூஸ் இருக்கா, ஏதாவது ரிஸ்க் இருக்கா, ஏதாவது நம்ம பேச்சஸ் வந்து அப்டேட் ஆகாம இருக்கா, அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு ஆப்ரேஷன்ஸ் டீமும் சைன் ஆஃப் கொடுப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட 5 விதமான சைன் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்கு, சைன் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இருக்கு. எல்லாரும் சைன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கோ லைவ் ஆவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் ப்ரொசீஜர் இருக்கு. அது என்னென்ன நடக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஹேண்ட் ஓவர் டு ரன் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க, இல்ல ஜஸ்ட் சிம்பிளா வந்து கிளவுட் ஆப்ஸ் ஹேண்ட் ஓவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து 2 விதம். ஓகே, ஒன்னு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா வந்து 2 விதமான ட்ராக் இருக்கும். ஒன்னு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம முன்னாடியே கூட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். பட் வந்து அப்ளிகேஷன் கோ லைவ்னு ஒரு டேட் வச்சிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்த கிளவுட் என்விரான்மெண்ட்ல எப்ப நம்ம லைவுக்கு கொண்டு போறோம் அப்படின்றது தே வில் ஹேவ் சம் ப்ராப்பர் கைட்லைன்ஸ். ஸோ இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் எவாலுவேட்டர்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் விஷயங்கள் இருக்கு. இப்போ ஜென்ரலா வந்து ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃபைன் ஃபேஸ், பிளான் ஃபேஸ், ப்ரிப்பேர் ஃபேஸ், அடாப்ட் ஃபேஸ், கவர்ன் ஃபேஸ் அண்ட் தென் மேனேஜ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிளவுட் அடாப்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த கிளவுட் அடாப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டும் இருக்கு, எவாலுவேட்டரும் இருக்கு. ஸோ இந்த எவாலுவேட்டர் டூல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டூலை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி போஸ்டர் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய கரண்ட் எக்ஸ்பெக்டட் பிசினஸ் அவுட்கம் என்ன, இப்போ என்ன ஆக்சுவலா இவங்களை வந்து கிளவுடுக்கு வரதுக்கான மோட்டிவேஷன் ஃபேக்டர் என்ன பிசினஸ் டிரைவர் அப்படின்றத வந்து அந்த டூலை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் கன்சிடரேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான பட்ஜெட் இருக்கு, என்ன மாதிரியான டெக்னிக்கல் கன்சிடரேஷன் வந்து கஸ்டமர் சொல்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளவுட் அடாப்ஷன் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த கிளவுட் அடாப்ஷன் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் வந்து பிசினஸ் கேஸ் டாக்குமெண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அது எப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் கோ த்ரூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இந்த அசஸ்மெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினர் மாதிரி இருக்கும். ஈவன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாக்கே அசஸ்மெண்ட் இருக்கு. இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப் மாடர்னைசேஷன் டீமுக்கு வந்து அதை ரெடினஸ் செக் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. அதே மாதிரி டேட்டா மாடர்னைசேஷனை வந்து ரெடினஸை வேலிடேட் பண்றதுக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்து டூல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருடைய லேண்டிங் ஜோன் இருக்கு அப்படின்னா அந்த லேண்டிங் ஜோனை ரிவ்யூ பண்றதுக்கு சில செட் ஆஃப் கைட்லைன்ஸ், பிரின்சிபல் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ அதுக்கும் தனியாக டூல் இருக்கு. ஸோ இந்த அசஸ்மெண்ட் டூல்ஸ்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா கோ த்ரூ பண்ணுவோம். எஸ்பெஷலி நம்மளுடைய சொல்யூஷன் ஆர்கிடெக்டா வந்து நிறைய எதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கிளவுடைய ஜேர்னி ட்ராக்கர்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ அந்த கிளவுட் ஜேர்னி ட்ராக்கர் ஃப்ரேம் ஒர்க்ல டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். தென் கிளவுட் அடாப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க் ஆர் கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க், அந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைட்லைன்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. பட் ஆஸ் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து வி வில் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் அவர் டைம் இன் தீஸ் 3 ஏரியாஸ். ஸோ ஜென்ரலாக ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிளான். நெக்ஸ்ட் 8 வீக்ஸ்க்கு வந்து என்னென்ன ஏரியாஸ் பார்க்க போகிறோம், என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் வி வில் ஆல்சோ கெட் இன் டு Hi, sir. Sir, I have one question. இப்போ லைக் ஒரு கஸ்டமர் என்வாயர்மெண்ட்ஸ் வருது, வென் தே ஆர் கம்ப்ளீட்லி ஒரு ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்கிற ஒரு என்வாயர்மெண்ட்டை இப்போ நம்ம கிளவுடுக்கு கண்டினியூ பண்றோம் அப்படிங்கும்போது, ஸோ லைக் கம்ப்ளீட்லி மைக்ரேட் பண்றோம் இல்லை ஹைபிரிட் மோட்ல பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி ஹெச்எல்டி அண்ட் எல்எல்டி எந்த பேஸ்டு வச்சு நம்ம இதை கிரியேட் பண்ணுவோம்? ஸோ ஆல்ரெடி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர்ஸ், ஃபயர்வால், நெட்ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்க, என்பாயிண்ட் சிஸ்டம்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு ஹெச்எல்டி அண்ட் எல்எல்டி கிரியேட் பண்ணுவோமா? எப்படி இதை வந்து நம்ம ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ல எடுக்க முடியும்? ஓகே, ஸோ என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர், அவர் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டோடைய ஹெச்எல்டி எல்எல்டி வேற, அஷூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்டோடைய ஹெச்எல்டி எல்எல்டி வேற. இது வந்து ஒரு சப்செட் தான்.
ஸோ என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் லேண்ட்ஸ்கேப் கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஆன் ப்ரமைசஸ் அஷூர், நீங்க சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 அண்ட் மற்ற தேர்ட் பார்ட்டி ஏதாவது சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றோம், இல்ல தேர்ட் பார்ட்டி பார்ட்னருடைய டூலிங் ஏதாவது யூஸ் பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல இருக்கும். பட் வேற நம்ம பார்க்கறது வந்து ஸ்பெசிஃபிக்கா அஷூரோடைய சொல்யூஷன் ஆர்கிடெக்சர். ஸோ அதோடைய ஸ்பெசிஃபிக் ஹெச்எல்டி எல்எல்டி இது வந்து ஒரு சப்செட் தான். நீங்க ஆர்கனைசேஷன்ல என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் தனியா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்எல்டி எல்எல்டி மேனேஜ் ஓகே. ஆர் மெயின்டைன் ஸோ பண்ணுவாரு. ஸோ ஆஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஆன் ப்ரமிசஸ்ல இருக்கிற என்டர்பிரைஸ் அட்மின் அவங்க வந்து சர்வர் நெட்வொர்க் எல்லாம் ரிலேட்டட் ஹெச்எல்டி எல்எல்டி கொடுத்தாலும் இப்போ கிளவுட்ல என்ன நாங்கள் மைக்ரேஷன் பண்ணியிருக்கோம் எண்ட் டு எண்ட் இப்போ ஒரு ரிசோர்ஸ் வந்து ஒரு சர்வரை நம்ம கிளவுடுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் விஎம்ஆ, அண்ட் தென் ஒரு அப்ளிகேஷனை வந்து கிளவுட் அப்ளிகேஷன்ஸாக மூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எப்படி ஃபங்க்ஷனல் லெவல் வரைக்கும் நம்ம ஹெச்எல்டி டிசைன் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் கிளவுட் ஆர்கிடெக்டுக்கான சொல்யூஷன் பார்ட் இல்லைங்களா? ஆமா. என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட்ன்றவர் ஆன் ப்ரமைசஸ் மட்டும் கிடையாது, கம்ப்ளீட் என்டர்பிரைஸ் உங்க ஆர்கனைசேஷனுடைய கம்ப்ளீட் என்டர்பிரைஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் ஓன் பண்ணுவார். ஸோ அப்படின்னும் போது இந்த சொல்யூஷன்ன்றது வந்து டெக்னாலஜி லெவல். ஜென்ரலா ஒரு பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட்ன்றவர் மேல வருவார். அவர் வந்து கம்ப்ளீட்டா உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபோக்கஸை வந்து அவர் வந்து ஓவர்சி பண்ணுவார். அவருடைய ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபோக்கஸை பேஸ் பண்ணியிருக்கும். வேறஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் அப்படின்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி ஸ்பேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல ஜாவாக்குன்னு தனியாக ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கு தனியாக ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கு வந்து அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு அடுத்த லெவல். ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிசினஸ் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ள வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்னு இருக்கும், அதுக்கடுத்து சொல்யூஷன் ஆர்கிடெக்சர்னு இருக்கும், அதுக்குள்ள டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர்னு இருக்கும். இந்த மாதிரி 3 or 4 லேயர்ஸ்ல இருக்கும். இதுக்கு நான் தனியாவே வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் செஷன்ஸ் நான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஸ்பெசிஃபிக்கா ஆனா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் அவருக்கு பார்ப்பார், மல்டிபிள் என்விரான்மெண்ட் அவர் கவர் பண்ணுவார். பட் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட்ன்றவர் வந்து கிளவுடும் பார்ப்பாரு, ஆன் ப்ரமைசஸும் பார்ப்பாரு, எல்லா டெக்னாலஜியும் கவர் பண்ணுவாரு, செக்யூரிட்டியும் கவர் பண்ணுவாரு. ஹி வில் ஆல்சோ கவர் டேட்டா, ஹி வில் ஆல்சோ கவர் ஆல் த அப்ளிகேஷன், ஆல் த என்விரான்மெண்ட்ஸ், எல்லா லெவலும் அவர் கவர் பண்ற மாதிரி இருக்கும். பட் அவருடைய ஃபோக்கஸ் வந்து இட் ஒன்ட் பி மோர் ஆன் த டெக்னாலஜி ஃபோக்கஸ்டா இருக்காது, ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ்டா இருக்கும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எவ்வளவு நாள் இருக்க போகுது, இதுல ஏதாவது அக்வசிஷன்ஸ் மர்ஜர் வரதுக்கான சான்சஸ் இருக்கா, இதை வந்து எவ்வளவு நாள் இந்த ஆர்கனைசேஷனுக்கு இது யூஸ் பண்ணலாம், அவருடைய பிளானிங் எல்லாமே வந்து லாங் டேர்ம் பிளானிங்கா தான் இருக்கும். வேற சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து மோஸ்டா ஷார்ட் டேர்ம்னு சொல்லக்கூடாது, பட் மேபி 1 year 3 year அந்த மாதிரி பிளானிங்ல ஒர்க் பண்ணுவாங்க. வேற என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் வந்து 5 years 10 years அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கிளவுட் வந்து ரொம்ப அஜைல், இட் இஸ் வெரி டைனமிக், மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 6 monthsல என்ன வரும் அப்படின்றது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா கிளவுட் ப்ரொவைடர் வந்து நிறைய எவல்யூஷன், நிறைய இவால்வ் ஆகணும்னு பாக்குறாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஷார்ட் டேர்ம் பிளானிங் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணுவாங்க. வேற என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ்டா இருப்பாங்க, பிசினஸ் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க, கம்ப்ளீட் ஐடி ஸ்ட்ராட்டஜி ஓன் பண்ணுவாங்க, லாங் டேர்ம் பிளானிங் பண்ணுவாங்க, அக்ராஸ் ஆன் ப்ரமைசஸ் கிளவுட் எல்லாமே அவங்க கவர் பண்ணுவாங்க. வேற சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து 1 level லோயர். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா கிளவுடை மட்டும் பார்ப்போம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் மட்டும் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன் ப்ரமைசஸ் எடுத்துக்கங்க, அதுலேயே வந்து நிறைய ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, வர்ச்சுவலைசேஷன் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, நெட்வொர்க் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. எல்லாமே நம்ம ஒரு ஆளா பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு தனித்தனியா அவங்களெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ன்றது மோர் இன்டெப்த்தான பர்டிகுலர் டெக்னாலஜி, ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜில இன்டெப்த் நாலேஜ் இருக்கும். இன்டெப்த் அவருக்கு வந்து ஒரு சிங்கிள் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் அவர் ஓன் பண்ணுவார். அதே மாதிரி தான் கிளவுடும், கிளவுட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க, அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கு மேல என்டையர் கிளவுடுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா நம்ம வந்து ரோல் பிளே பண்ணுவோம். அக்ராஸ் என்விரான்மெண்ட், அக்ராஸ் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். பட் நாட் ஆன் த பிசினஸ் சைடோ ஸ்ட்ராட்டஜி சைடோ வந்து நம்ம அதை அலைன் பண்றது வந்து நம்மளுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பட் அது அலைன் ஆகல அப்படின்னா அங்கே சொல்லிடுவார் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட், இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஃபிட் ஆக மாட்டேது, நீங்க கொடுக்குற சொல்யூஷன் நம்ம ஆர்கனைசேஷன்ல வந்து ஆரக்கிள் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணல, இல்ல மேபி மைக்ரோசாஃப்ட் சீக்வல் தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட், இதுதான் நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கைட்லைன்ஸ்லாம் அவர் கொடுப்பாரு. ஸோ ஏன்னா நம்ம வந்து அவருடைய வேலை என்னன்னா இதை வந்து நம்ம கிட்ட ப்ராப்பரான ஸ்கில்ஸ் இருக்கானு அவர் பார்ப்பாரு. ஆர்கனைசேஷன்ல வந்து
அவருடைய ஃபோக்கஸ் வந்து அக்ராஸ் ஆல் 3 ஏரியாஸ் இருக்கும். பீப்பிள், ப்ராசஸ் அண்ட் டூல்ஸ். பீப்பிள், ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி 3மே வந்து அவர் யோசிப்பாரு. நம்ம கிட்ட இருக்கிற ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டீம் வந்து இத வந்து ஸ்கில் ஏதாவது கேப் இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது ட்ரெய்னிங் குடுக்கணுமா? அவங்களுக்கு என்ன மாதிரியான அ விஷயங்கள வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் அவர் என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்ட் ஃபுல்லாவே பார்ப்பார். ஈவன் சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்டா நீங்க திங்க் பண்ணலாம். ஓகே, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா we can think in all 3 dimension: people, process and technology. கரண்டா இருக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குற சொல்யூஷன் வந்து சியூட் ஆகுமா ஆகாதா? ஏன்னா நீங்க பாட்டுக்கு டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி வந்து ஒரு ட்ரெடிஷனல் என்விரான்மெண்ட்ல கொண்டு போய் கொடுத்துட முடியாது. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பண்ண முடியாது. பட் டெவ்செக்ஆப்ஸ்ல என்ன சொல்றாங்க, நீங்க சேஞ்சஸ் வந்து ரெகுலரா பண்ணுங்க, சின்ன சின்னதா பண்ணுங்க, ஃப்ரீக்வெண்டா பண்ணுங்க. அப்பதான் வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை குயிக்கா கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரேம் ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும். பட் அட் அ வெரி ஹை லெவல் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் ஆர் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் வந்து அவங்களுடைய கவரேஜ் வந்து அக்ராஸ் என்விரான்மெண்ட் இருக்கும். எண்ட் டு எண்ட் அவங்களுடைய என்டர்பிரைஸ் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனின்றது என்டர்பிரைஸ்னு சொல்றோம். அந்த கம்ப்ளீட் ஆர்கிடெக்சரை வந்து அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. வேற சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து மோர் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் ஏரியா, கிளவுட் மட்டும் இல்ல வந்து அஜூர் மட்டும். அவர் வந்து அஜூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம், இல்ல ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இட் கம்ஸ் அண்டர் த என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர். பாபு ஓகே தானே? Okay, Stan, got it. வேற क्वेश्चन இருந்தா கேட்கலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ம். யா நான் கேக்குதுங்களா? ஆடிபிள் கேளுங்க. ஸ்டான் கேக்குது? ராஜபாண்டியன் கேக்குது, சொல்லுங்க. ஓகே, சூப்பர். ஒரு ப்ராஜெக்ட்ல பட்ஜெட் வந்து கஸ்டமர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொல்யூஷனுக்கு வந்து இல்ல இந்த ரெக்யர்மென்ட்க்கு இவ்வளவுதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்றோம்னா, நம்ம வேஃப்ல வரும்போது காஸ்ட் ஆப்டிமைசேஷன் நம்மளே பண்ணி அதுக்கும் ஒரு ரெடியூஸ்டு பட்ஜெட் வந்து ஓகே இந்த காஸ்ட்ல வந்து நாங்க பண்ணி முடிக்க முடியும்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுது தாங்களா? இல்ல அவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா முடிக்கணுமா அது? ஓகே ராஜபாண்டியன், இந்த ட்ரேட் ஆஃப் எப்பயுமே இருந்துட்டே இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆஃப் பிட்வீன் காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆர் காஸ்ட் அண்ட் சொல்யூஷனிங். ஸோ இப்போ வந்து பட்ஜெட் ஒரு பக்கம் இருக்கும். அந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராம் மேனேஜரோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரால வந்து பாத்தீங்கன்னா அவரால் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எஃபர்ட் எவ்வளோ இருக்கணும், ஏன்னா இந்த எஃபர்ட் எஸ்டிமேஷன்ல வந்து நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இதை வந்து பண்ண முடியுமா பண்ண முடியாதா அவங்க கொடுக்குற பட்ஜெட்குள்ள. ஸோ அது பண்ண முடியாதுன்னா தே வில் ரைட் அவே சே இது வந்து இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆஸ் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அவர் வந்து இவ்வளோ எஃபர்ட் வருது அப்படின்றத வந்து அவர் சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ எஃபர்ட் எஸ்டிமேஷன் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா. அந்த பர்டிகுலர் விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு செட் ஆஃப் எஃபர்ட் இருக்குல்ல, அந்த எஃபர்ட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டு இஃப் இன் கேஸ் அந்த பட்ஜெட்குள்ள அது வந்துருச்சு அப்படின்னா தென் வி வில் கோ அஹெட் அண்ட் டு இட். ஆர் எல்ஸ் வந்து என்ன ஸ்பெசிஃபிக் ஏரியாவை அச்சீவ் பண்ண முடியும். ஆனா அதுல வந்து நிறைய டீவியேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ற மாதிரி இருக்கும். ரிஸ்க் அக்செப்டன்ஸ் வரும், டீவியேஷன் அக்செப்டன்ஸ் வரும், நிறைய டிஃப்ரெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஓனர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து சைன் ஆஃப் டாக்குமெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க எங்ககிட்ட பட்ஜெட் இவ்வளவுதான் இருக்கு, பட் எங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும், என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம அந்த எஃபர்ட் எஸ்டிமேஷன் ப்ரொசீஜர்ல தெரிஞ்சிடும். ஓகே, சூப்பருங்க. அந்த டாக்குமெண்ட் பத்தி கூட நம்ம சைன் ஆஃப் டாக்குமெண்ட் அந்த டீவியேஷன் இதெல்லாம் பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். ஆமா ஆமா. ஓகேங்க, தேங்க்யூ. இப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு டீடைல்டா ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டீங்க. நீங்க சொன்னீங்கல்ல சைன் ஆஃப் வந்து பிசினஸ் பண்ணுவாங்க, அப்புறம் செக்யூரிட்டி சைட்ல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாராவது வந்து ஒரு என்ன சொல்றது கன்சர்ன் ரைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்யூரிட்டி கன்சர்ன் இருக்குன்னா நீங்க மறுபடியும் போய் உங்க டிசைன் நீங்க ரெடி பண்ணுவீங்க அவங்க கன்சர்ன் தகுந்த மாதிரி இல்லைங்களா? டிசைன் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா புதுசா ஏதாவது டெக்னாலஜி எவல்யூஷன் நடந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு புது விஷயம் வந்து கஸ்டமருக்கு தேவைப்படுது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கு, பிஸ்னஸ்ல ஏதோ சேலஞ்ச் இருக்கு, பிஸ்னஸ்ல ஏதோ ரிஸ்க் இருக்கு அப்படின்னா தென் அப்போ போயிட்டு நம்ம வந்து ரீவிசிட் பண்ணுவோம். டிசைன் வந்து எப்பயுமே அது லிவிங் டாக்குமெண்ட் தான். ஸோ அதை நம்ம எப்பயுமே வந்து செக் பண்ணிட்டே தான் இருப்போம். இப்போ அதுலேயே வந்து இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து வேல்யூ ஃபார் பர்ஃபார்மன்ஸா வேல்யூ ஃபார் மணியா அப்படின்றத சொல்லுவாங்க.
ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் ஆஃப் எடுப்போம். ஸோ அவங்க வேல்யூ ஃபார் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் பாசிபிள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி டிசைன் கொடுப்போம். இதே இது வேல்யூ ஃபார் மணி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கே வந்து எந்த அளவுக்கு காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்து பட்ஜெட்டை ஷ்ரிங்க் பண்ண முடியுமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதிலே சொல்லிடுவாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்ளிகேஷன், ஆர் இது வந்து வேல்யூ ஃபார் பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன். எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கிடைக்குதுன்னா அதை வந்து அவங்க டேக் பண்ணிடுவாங்க வேல்யூ ஃபார் பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு கஸ்டமர் எண்ட் யூசருக்கு வந்து ப்ராப்பர் சர்வீஸ் கொடுக்க முடியும், எந்த மாதிரியான ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து they will give more priority. ஸோ குவாலிட்டி வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் அதை பட்ஜெட் வெர்சஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நிறைய இடத்துல வந்து ட்ரேட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வேறஸ் குவாலிட்டி ஷுட் பி ஆல்வேஸ், குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் பார்க்குறீங்க அப்படின்னா we have to fix it. ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சேலஞ்சஸ், அதில் ஏதாவது கேப் இருக்குது, வல்னரபிலிட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதனால இம்பாக்ட் வந்து அதிகமாகிடும், காஸ்ட் இம்பாக்ட். ஸோ அப்போ வந்து குவாலிட்டி ஷுட் நெவர் பி காம்ப்ரமைஸ்ட், பட் there will be a trade off between பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காஸ்ட். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இவ்வளோ லேட்டன்சியில் கிடைக்குது அப்ளிகேஷன் அப்படின்னா சில கஸ்டமருக்கு இது ஓகேவா தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து 1 செகண்ட்ல இந்த ஆக்டிவிட்டி முடிக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் 5 செகண்ட்ஸ் அப்படின்னா தென் we have to say that இதுக்கு வந்து நம்ம அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஆர் வாட் எவர் அடிஷ்னல் எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணுவோம், அந்த விஷயத்தை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஜென்ரலாக கேளுங்க. இப்போ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்பெசிஃபிக் ஏரியா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு வாரம் கம்ப்யூட், ஒரு வாரம் கவர்னன்ஸ், ஒரு வாரம் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா we are talking about general things. ஸோ அப்போ ஏதாவது ஜென்ரிக்காக ஏதாவது டவுட் இருக்குது, ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக வந்து ஏதாவது அவங்க ப்ளே பண்ணுற ரோலில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா விட நீங்கள் எங்களுக்கு கேட்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னா டெக்னிக்கலாக மட்டும் நீங்கள் வந்து க்ரோ ஆகிறது இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்ஸும் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். ஓகே, சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லாமல் ஆர்கிடெக்ட் ரோல் ப்ளே பண்ண முடியாது. வேணே சாஃப்ட் ஸ்கில் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் நிறைய டீமை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய இன்ஜினியர்ஸை வந்து கவர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அஃப்கோர்ஸ் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன், ஓரல் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும் உங்களோட அப்ரோச். ஓகே, என்ன வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம், என்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண போறோம். அதே மாதிரி நீங்க உங்களுடைய அடாப்டபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கஸ்டமர் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய வே ஆஃப் ஒர்க்கிங், ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வந்து டிஃபர் ஆகும். எல்லா என்விரான்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா லீடர்ஷிப் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம அடாப்டபிலிட்டி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அஸ் எ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, தேர் ஆர் லாட் ஆஃப் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அது சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவோம். தென் கண்டிப்பா அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் சால்விங், அனாலிட்டிக்கல் திங்கிங். இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வந்து ஈவன் ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்றீங்கன்னா இருந்தா கூட யூ ஹேவ் டு ஹேவ் தோஸ் ஸ்கில்ஸ். பட் ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படின்னா தீஸ் ஸ்கில்ஸ் ஆர் டெஃபினெட்லி ரியலி நீடட். ஸோ இப்போ ஹார்ட் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ட் ஸ்கில்ஸ்ன்றது வந்து ஃப்ரேம் ஒர்க்கை கற்றுக்கிறது, அதாவது DevSecOps ஃப்ரேம் ஒர்க், அஜைல் மெத்தடாலஜி, கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க், என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர், டொகா ஃப்ரேம் ஒர்க், கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க், CSPM ஃப்ரேம் ஒர்க், வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? மைக்ரோசாஃப்ட் வந்து 15 வருஷமா டிஃப்ரெண்ட் கஸ்டமரை பார்க்குறாங்க, டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை வந்து எப்படி நம்ம எஃபிஷியண்டாக ப்ராப்பராக கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கைட்லைன் டாக்குமெண்ட் தான் அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டாக்குமெண்ட், அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 70% வந்து ஆல்ரெடி நீங்க அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து மேபி நீங்க ஒரு 30% எக்ஸ்ட்ரா வந்து கவர்னன்ஸ் லைட்டா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ஆர்கிடெக்சரை வந்து லைட்டா வந்து அவங்களுடைய பிசினஸ் கோலுக்கு மேப் பண்றதுக்காக சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹார்ட் ஸ்கில்ஸ் வந்து இதெல்லாம் ஹார்ட் ஸ்கில் கேட்டகரி. இப்போ நம்ம எனி சொல்யூஷன் ப்ரொபோசல் கஸ்டமர் கொடுக்கறப்போ நம்ம டிசைன் அந்த ஹை லெவல் ஆர்கிடெக்சர் டயக்ராம் போடணும் இல்லைங்களா? ஆமா, அது வந்து எது நீங்க யூஸ் பண்ணுவீங்க? நான் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா விசியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராய்வோ, டயக்ராமிங், இந்த மாதிரி டூல்ஸ் தான் யூஸ் பண்றேன். ஓகே, அது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணும்போதும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேரிங் விசிபிளா தான் இருக்கு இல்லைங்களா?
எஸ். ஸோ இந்த தெரியுது. டூல் தான் யூஸ் பண்ணுவேன் நான். டிராயோ இது வந்து ஃப்ரீ டூல் தான். ஓகே. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆர்கிடெக்சர் டயக்ராம் கிரியேட் பண்ணுவோம். ஈவன் எவ்ரி கேஸ் ஸ்டடி வந்து இதில் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ தட் வந்து எப்படி கஸ்டமருக்கு வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸை வந்து என்ன மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சொல்யூஷன் ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேஜர் டொமைன் இருக்கு. ஓகே. ஸோ லெட் மீ புட் இட் ஹியர். ஓகே. நீங்கள் கொஸ்டின் இருந்தால் முடிச்சிடலாம். ஸோ முன்னாடி வந்து விசியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லைசன்சஸ் வந்து அதிகமானதால ஐ ஸ்டார்டட் யூசிங் திஸ். என்னோட ப்ரீவியஸ் ரோலில் வந்து விசியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கரண்ட் கிளவுடுக்குலாம் வந்து மெயினாக இந்த டிராயோ, டயக்ராமிங் இந்த மாதிரி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. அடுத்து வந்து இந்த டெம்ப்ளேட்லாம் நீங்க லேட்டர் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ஆமா கூகுள் ஆமா இந்த டிரைவ்ல. செக்லிஸ்ட், அந்த எஸ். டெம்ப்ளேட்ஸ், இப்போ இந்த டயக்ராம்ஸ் நம்ம கிரியேட் பண்ற ஆர்கிடெக்சர், அதோடைய டாக்குமெண்டேஷன் டெம்ப்ளேட் அதெல்லாம் டிரைவ் வழி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஆமா. ஓகே. ஓகே. தேங்க்ஸ். ஆக்சுவலா நான் வந்து ஒரு கம்பெனில வந்து குளோபல் பி டீம்ல வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டா இருக்கேன். வேற என்னன்னா எங்களோட ரோல் என்னன்னா இப்போ புதுசா ரெக்யர்மெண்ட் வருதுன்னா நாங்க வந்து ஆன் ப்ரெமிசஸ் லைக் வந்து என்டர்பிரைஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் மாதிரி தான் ஆக்சுவலா நாங்க. ம்ஹும். அங்கே வந்து எங்களோட பார்ட் வந்து நாங்க இந்த ஹெச்எல்டி எல்எல்டி இதெல்லாம் வந்து எங்களோட டெலிவரி டீமோட ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம புதுசா வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுன்னா இந்த மாதிரிலாம் நாங்க பண்றோன்ற மாதிரி இது பண்ணணுமா இல்லை வந்து எப்படி? அவங்க எப்பயுமே வந்து என்னுடைய ஆஸ்பெக்ட் இதுதாங்க. எப்படின்னா ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்றோம் அப்படின்னா ஒரே ஓகே ரெஸ்யூம் வந்து நம்ம எடுத்துட்டு போக கூடாது. ஓகேங்களா. அது வந்து ம் உங்களுக்கு எப்பயுமே வந்து பாசிட்டிவா அமையறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கேட்கிற ஜேடிக்கு அலைன்டா நம்மளுடைய நமக்கு விஷயம் தெரியும். இப்போ நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆம், ஒரு ஸ்லைட்டான ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கணும். ஒரு அதிகமான ஒரு நம்ம விஷயம் சொல்லி தான் ஆகணும் எல்லா இதுலயுமே. ஓகே. ஸோ அப்படின்னும் போது அந்த ஜேடிக்கு என்ன அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நம்ம அந்த டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கோம், இப்படிதான் இருக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும் கண்டிப்பா. ஓகே ஓகே நம்ம ஸோ சில இதுல இந்த டொக்காஃப் அந்த இதெல்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் ம். வந்து நம்ம அது தனியா கண்டிப்பா அது மஸ்ட்டுங்களா இல்ல வந்து நம்ம see இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுனாலே அது ஓகே? டோகாஃப் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமா இருக்கு. கரெக்ட்டுங்களா. இப்போ நான் சொல்லி தர போற டாக்குமெண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து டோகாஃப் ஃப்ரேம் ஒர்க் அலைன்டா தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது நீங்க ஓகே சொல்லலாம் இந்த எங்க ஆர்கனைசேஷன்ல டோகாஃப் அது ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்றாங்க. பட் நான் வந்து டோகாஃப் சர்டிஃபைட் கிடையாது. பட் டோகாஃப் ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ற டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நான் கிரியேட் பண்றேன். டிசைன், டாக்குமெண்டேஷன் எல்லாமே அப்படின்னு நம்ம கால் அவுட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஓகே பட் நான் ஓகே டோகாஃப் சர்டிஃபைட் தான். நான் வந்து டோகாஃப் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். அண்ட் ஓகே ஃபைன். ஸோ இது இப்போ வந்து நீங்க சொல்றீங்கல்ல இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து வெல் ஆர்கிடெக்ட் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் வந்து காமன் ஃபார் எல்லா கிளவுடும் தானே லைக் வந்து அஸ்யூர், ஆமா ஏடபிள்யூஎஸ் ஆமா ஸோ எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் தான். நம்ம வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க் பற்றி கேட்டிங்க. ஸோ வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க்ன்றது காமன் தான். ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற கொஸ்டின் வந்து ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். இப்போ லெட்ஸே ஏடபிள்யூஎஸ் அண்ட் அஷூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா பில்லர் இருக்குது, சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பில்லர் இருக்குது. வேற மைக்ரோசாஃப்ட் அஷூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் அதே 5 பில்லர் தான், இதுலேயும் அதே 5 பில்லர் தான். கொஸ்டின் கேட்கும்போது ஸ்லைட்டா இவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபரிங், இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். மற்றபடி செக்லிஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க பண்ணும்போது. ஸோ இப்போ அமேசான் வந்து 20 இயர்ஸா இருக்கிறாங்க பப்ளிக் கிளவுட் மார்க்கெட்ல. ஸோ அதனால அவங்களுடைய அடிஷனல் ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ், ஆட் ஆன் லென்சஸ், தென் அவங்க கொடுக்கக்கூடிய டூல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அண்ட் அவங்களுடைய டூல் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு. வேற மோரார்லெஸ் வந்து அஷூரோடைய டூலிங் அதே தான். இவங்க வந்து டூலாவே தராங்க. பட் ஜிசிபியில் வந்து அவங்க டூல் தரல இன்னும். ஓகே. அவங்க வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாங்க. பட் அது வந்து ஒரு டூலா கொடுக்கல. வேற நீங்க அஷூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கிளவுட் போர்ட்டல் லாகின் பண்ணி அவங்க டூல் வழியாவே நம்ம அந்த அசஸ்மெண்ட்டை கண்டக்ட் பண்ண முடியும். வாட் எவர் கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக், அப்ளிகேஷன் டீம் கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம அந்த டூல்லே ரெடி பண்ணி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ரெடி பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நம்ம அது பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இன்வால்வ் என்னன்றது. பட் உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆமா மோரார்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க், வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். வித் சம் நாமன்கிளேச்சர் டிஃபர் ஆகும். சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபரிங் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். அவ்வளோதானே தவிர செக்லிஸ்ட் வந்து 70 to 80% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் ப்ரொஃபஷனல் எதுவும் எடுக்கிற மாதிரி பிளான்ல இருக்கா நியர் ஃபியூச்சர்ல இல்லை வந்து? ஆமாங்க இருக்கு. இப்போ கரண்டா வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் லெவல் பேட்ச் போயிட்டு இருக்கு மார்னிங்ல. அது கம்ப்ளீட் ஆனோடனே சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் பேட்ச் இருக்கும். ஃபைன். ஓகே. ஸ்டான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இப்போ Okay. நான் ஜேடி பார்க்கும்போது அசூர் ஆர்கிடெக்ட்க்கு ம்.
இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கேட்குறாங்க. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும்னா, நான் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா என்னால திரும்ப போய் எந்த ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற கம்பெனில. ம்ஹ்ம். ஸோ இப்போ அந்த மாரி ரெக்வயர்மெண்ட்ல நான் எப்படி ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாலேட்ஜ் இருக்குன்னு சொல்லி நானு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுங்க. டெராஃபார்ம் பீஸ் எப்படி நான் மேனேஜ் பண்றது? ஓகே, ஓகே. டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு வந்து நெறைய லேர்னிங் கர்வ் இருக்குங்க. கம்பேர் டூ சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட். இப்ப ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 4 டிஃபரெண்ட் டொமைன வச்சு தான் நம்ம வந்து அத லேர்ன் பண்ணுவோம். சொல்யூஷன் ஆர்க்கிடெக்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாலேட்ஜ் கண்டிப்பா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சாஃப்ட்வேர் நாலேட்ஜ் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேபி கேப் இருக்கலாம். அதுல வந்து கொஞ்சம் லேர்னிங் கர்வ் இருக்கும். அண்ட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் இருக்கும். டேட்டா எப்படி ஸ்டோர் பண்றாங்க, என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்கிரிப்ஷன் எப்படி பண்றாங்க, எப்படி ரெட்ரீவ் பண்றாங்க, எப்படி பேக்கப் எடுத்து வைக்கிறாங்க. பிசினஸ் கோலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேர்னிங் கர்வ் இருக்கும். சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. வேறஸ் டெவாப்ஸ் இன்ஜினியரா மாறணும் அப்படின்னா ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் டூலிங் டிஃபர் ஆகும். ஃப்ரேம் ஒர்க் ஒன்று தான். டெவ்செகாப்ஸ்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தே மைட் யூஸ் ஜெங்கின்ஸ் யூஸ் பண்ணலாம் சிஐசிடிக்கு, தே மைட் யூஸ் ஜிட்லேப் யூஸ் பண்ணலாம், ஆர் கிட்டப் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அது டிஃபர் ஆகும். பட் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து டெவ்செகாப்ஸ் உடைய ஃப்ரேம் ஒர்க் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டூலிங் வந்து மேபி ஒரு 1 மந்த் ஆர் 1.5 monthsல வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இன்டெகிரேஷன் நடக்குது, எப்படி வந்து பைப்லைன்ல அதை இன்வோக் பண்றாங்க, கால் பண்றாங்க அப்படின்ட்டு கத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் போயிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்றது வந்து கொஞ்சம் நமக்கு என்ன சொல்றது டைம் எடுக்கும். வேறஸ் வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியரா ஒரு ப்ரோக்ராமிங் மைண்ட் செட்ல இருக்கிறாங்க, ஒரு டெவலப்பர் மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களால இன்னும் ஈஸியா கத்துக்க முடியும், இன்னும் எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண முடியும் அவங்களால as a டெவாப்ஸ் இன்ஜினியரா. பட் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்றதுக்கு நம்மளுடைய ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்பெசிபிக் ஒரு 4 டொமைன் நாலேஜ் வேணும். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 70% நாலேஜ் ஆல்ரெடி டொமைன் நாலேஜ் இருக்கும். கொஞ்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் கர்வ் இருக்கும். அதை நம்ம கத்துக்கலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி, பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷன் நம்மளால அதை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்க ஸ்டான். ஸோ அப்போ அந்த டெராஃபார்ம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா எனக்கு நாலேஜ் இருக்கு, ஐ ஹவ் ஒர்க்ட் வித் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அது இட்ஸ் அக்செப்டட் ஓகே, ஆன்சர். யூ ஆர் ஸ்பெசிஃபிக்கலி ரெஃபரிங் டு டெராஃபார்ம். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் அப்படின்றது வந்து இப்போ வந்து நாட் ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட், ஈவன் ஆப்ரேஷன்ஸ் as a கோடுன்னு சொல்றாங்க, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் as a கோடுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து டெராஃபார்ம் மாதிரி டூல் வந்து இன்ஃப்ரா ப்ரொவிஷனிங் யூஸ் பண்றோம், ஆன்சிபிள் மாதிரி டூல் வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றோம். அதை வந்து நம்ம போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை. பட் வந்து டெராஃபார்ம் நாலேஜ் இருக்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட் அட்வான்டேஜ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் மல்டி கிளவுட் ஃபாலோ பண்ற ஆர்கனைசேஷன், ஹைபிரிட் கிளவுட் இருக்கிற ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து டெராஃபார்ம் தான் யூஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து டெராஃபார்ம் வந்து யூஸ் பண்றாங்க. டெராஃபார்ம் as a டூல் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி a குட் ஸ்கில். பட் எப்படியா இருந்தாலும் நீங்க போயிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை. டெராஃபார்ம்ல வந்து அதோடைய ஆப்ரேட்டிங் மாடல் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தென் இட் ஷுட் பி சஃபிஷியன்ட் எனஃப். நம்ம போயிட்டு ஒரு கோடை போய் மாடிஃபை பண்றதோ இல்ல வந்து என்விரான்மெண்ட்ல போய் டிப்ளாய் பண்றதோ as ஆர்கிடெக்ட் நம்ம வந்து பண்ண மாட்டோம். அது பண்ணவும் கூடாது. ஆக்சுவலா நம்ம ஜேடியில் அது வர்றது கிடையாது. ஒரு சில ஆன்ஷோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், லைக் மிடில் ஈஸ்ட்ல, சிங்கப்பூர்ல அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா தென் அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து அவங்களுக்கு மல்டி ஸ்கில்டு இல்லை வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். வேற சர்வீஸ் ப்ரொவைடர் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, கோஸ்டாரிக்கா, பிரேசில் ஆர் இந்த பல்கேரியா. ஸ்டான், ஆக்சுவலி சாரி டு இன்டரப்ட் யூ. இது உங்களுடைய பாயிண்ட் கரெக்ட் தான். ஆக்சுவலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ வாஸ் ஒர்க்ட் இன் ஐபிஎம் இந்தியா. அங்க வந்து நான் ஒரு கிளவுட் இன்ஜினியர் as well as இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். ஸோ வி ஆர் அன் சர்வீஸ் ப்ரொவைடர் பேஸ்ட். ஆக்சுவலி ஐபிஎம் இஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர் பேஸ்ட். ஐ ஒர்க் ஃபார் ஆல் EMEA region. ஸோ லைக் மெர்சிடிஸ் பென்ஸ், ஹெச்காப் பேங்க் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டட் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஜாயின்ட் ஹியர். இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு கம்பெனில இப்போ நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இட் இஸ் நாட் அன் ஐடி கம்பெனி, இட் இஸ் ரியல் எஸ்டேட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ் லைக் ஃப்ரம் இன்ஃப்ரா, ஹைபிரிட், லைக் ஆன் ப்ரெமிசஸ் பிளஸ் கிளவுட், எல்லா இடத்துலையுமே ஒரு என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் என்டர்பிரைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த கிளவுட் மைக்ரேஷன்ஸ் அண்ட் சம் ஆஃப் த பார்ட் வி ஹேவ் சம் பப்ளிக் கிளவுட், அஜூர் கிளவுட் இருக்கு, as well as I have a private cloud. என்னோட அப்ளிகேஷன் சர்வர்ஸ் எல்லாம் ஒரு C4C ஒரு
பிரைவேட் கிளவுட்ல ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ மல்டி கிளவுட் நான் பார்த்துட்டு இருக்கேன். ம். இப்போ இந்த சொல்யூஷனிங்ல தான் இப்போ ஆக்சுவலி மிடில் ஈஸ்ட்ல வந்து த பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு இன்ஜினியர் இஃப் லைக் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்தாருன்னா ஈ வாண்ட் டு சி எவ்ரி திங் எக்ஸப்ட் நெட்ஒர்க். லைக் ஈவன் செக்யூரிட்டியில கொஞ்சம் லெவல், நெட்ஒர்க்ல கொஞ்சம் லெவல் கூட நாங்க தான் பார்க்க வேண்டிய சொல்யூஷனிங் இங்க இருக்கு. ஓகே, உண்மைதாங்க. அது வந்து எனக்கு தெரியும். அந்த இப்போ ஆன்ஷோரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்ஷோருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து டிஃபர் ஆகும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி யூஎஸ், எஸ் எஸ் கேனடாவில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் இங்கே மிடில் ஈஸ்ட், ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் இஸ் லைக் தே ஆர் லுக்கிங் எவ்ரி திங். ஆமாம், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்தாருன்னா வி ஹாவ் டு பி இன் எவ்ரி திங். கரெக்ட் சார், கரெக்டு தான். அது வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் அவங்க வந்து நிறைய ஏரியாஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸும் சம்டைம்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. வேறஸ் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் லொக்கேஷனில் வந்து நம்மளுடைய ஜேடி வந்து ரொம்ப கன்ஃபைண்டாக இருக்கும், ரொம்ப இதுதான் அப்படின்ற மாதிரி எஸ் சொல்லிடுவாங்க. ஆமாம், கரெக்ட். ஏன்னா மிடில் ஈஸ்ட் இப்பதான் வந்து அவங்க கிளவுட் ஆர்கிடெக்ட்க்கு ஆக்சுவலி ஆன் பிரேம், VMware எல்லா லைசன்ஸ் அந்த மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இங்க ஜாஸ்தி. இப்பதான் வந்து கிளவுட் எஸ்பெஷலி ஆன் அஷூர்ல வந்து நிறைய டர்ன் ஆஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சைன் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி அப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ அஜூருக்கு கிளவுட் டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஈவன் மிடில் ஈஸ்ட் லைக் துபாய், அபுதாபி கவர்மெண்ட் என்டிட்டிஸ் ஆல்சோ தே ஆர் கோயிங் ஃபார் தி கிளவுட் கம்ப்ளீட்டா. கரெக்ட் தான், உண்மைதான். ஸோ அங்கே வந்து ஏன் அது இன்னும் பாப்புலர் ஆகுது அப்படின்னா தே ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன எமிரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா G42ன்னு ஒரு ப்ரொவைடர் கூட சவரன் கிளவுடும் கொடுக்குறாங்க. கரெக்ட் அதுக்கும் வந்து கரெக்ட் அஜூர் கரெக்ட். தான் ஏன்னா டை அப்புங்க. இப்ப அவங்களோட ஓன் G42 இஸ் கம்மிங் அப். வேற இப்ப எப்படி இப்ப ஐபிஎம்ல நான் ஒர்க் பண்ணதுனால நான் ஐபிஎம் சாஃப்ட்வேர்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன், ஐபிஎம் கிளவுட்ல. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ ஒர்க் ஆன் அஜூர் ம். ஆஸ் பர் தி கஸ்டமர் என்டிட்டி. நான் அஜூர்லயும் ஒர்க் பண்ணேன். ஸோ ஐபிஎம் சாஃப்ட்வேர் மாதிரியே இப்ப G42 இஸ் கம்மிங் அப் வித் வெரி பிக் ஸ்டோரேஜ் அண்ட் சம் அடிஷனல் கிளவுட் பாலிசிஸோட அவங்க கொண்டு வர போறாங்க. நியூ கிளவுட் ஃபார் கம்ப்ளீட் ஃபார் ஆல் ஓவர் எமிரேட்ஸ். கரெக்ட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே அஜூருக்கு வந்து பயங்கரமான ஸ்கோப் இருக்கு. எஸ்பெஷலி பப்ளிக் கிளவுட்லேயும் ஸ்கோப் இருக்கு, சவரன் கிளவுட்லேயும் ஸ்கோப் இருக்கு. சவரன் கிளவுட்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே எக்ஸாம்பிள் லைக் சம் கவர்மெண்ட் என்டிட்டிஸ், எஸ் சில எஸ் கவர்னன்ஸ் எஸ் எஸ் பாடிஸ்லாம் வந்து கரெக்ட். பார்த்தீங்கன்னா அவங்க பப்ளிக்கு அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆக மாட்டாங்க. லைக் அவங்க டிரான்ஸ்போர்ட், தே வாண்ட் பிரைவேட் அவங்க கிளவுட். தே மைட் கோ ஃபார் இந்த சவரன் கிளவுட் தான் போவாங்க. G42 கிரியேட் பண்ணுற அஷூரோட டைப் வச்சு கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கிளவுடுக்கு தான் தே வில் கெட் மைக்ரேட்டட். ஓகே ஸோ சிமிலர்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆல்ரெடி ஓகே. இருக்கு நிறைய லொகேஷன்ல. இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க GCCன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கமர்ஷியல் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே கிட்டத்தட்ட இந்த G42 கிளவுட் மாதிரி தான். பட் அவங்க GCCல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா அவங்க எல்லாமே ஆஃபர் பண்றாங்க. AWSம் ஆஃபர் பண்றாங்க, அஷூரும் ஆஃபர் பண்றாங்க, கூகுள் கிளவுடுமே ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தே ஆர் ஆல்சோ பிளானிங் ஓகே அரக்கல். வேறஸ் இப்போ G42 வந்து இட் இஸ் ஒன்லி பியூர்லி அஷூர்ன்றதால உங்களுக்கு நல்ல அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து அதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. தே வில் ஹேவ் டை அப் வித் AWS அண்ட் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் ஃபியூச்சர்ல. பட் டு ஸ்டார்ட் வித் தே ஆர் ஸ்டார்டிங் ஓகே. வித் மைக்ரோசாஃப்ட் அஷூர். ஏன்னா வந்து பட் ஆஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து இப்போ அஷூர் நல்ல ஸ்கோப் இருக்கு இல்லைங்களா ஜிசிசில? கரெக்ட், ஆமா. நான் சொன்ன ஓகே ஜிசிசி வந்து பாத்தீங்கன்னா ஐ வாஸ் ரெஃபரிங் டு கவர்மெண்ட் கமர்ஷியல் கிளவுட் இன் சிங்கப்பூர். பட் நீங்க சொல்ற ஜிசிசி வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் இல்ல இல்ல சொல்றீங்க. நான் சொல்றது வந்து இங்க கல்ஃப் கண்ட்ரிஸ். எஸ் அதுதான் தெரியுது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் பாயிண்ட். ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கண்டிப்பா ஓகே இருக்கு. சார். நீங்க சொன்ன ஜிசிசிலயுமே வந்து பாத்தீங்கன்னா அஷூர் ஸ்கோப் அதிகமா இருக்கு. ஆமா, நான் சொன்ன ஜிசிசி வந்து ஓகே சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கமர்ஷியல் கிளவுட். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அந்த ஓகே ஜிசிசில வந்து there is a lot of discussion going on, lot of Azure traction இருக்கு. ஆமா. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே. ஸோ ஐ திங்க் அவருடைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணான்னு தெரியல. பட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஒரு ஆன்ஷோரில் இருக்கிற ஜேடி வந்து டிஃபர் ஆகும், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறும். இங்கே சர்வீஸ் ப்ரொவைடர் லொக்கேஷனில், ஃபிலிப்பைன்ஸில், இந்தியாவில் இல்லை இந்த மாதிரி லொக்கேஷன்லேயும் சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா தென் அங்கே இருக்கிற ஜேடி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நன்றிங்க சார். ஒரு கொஸ்டின். ஆ. இப்போ ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து D365 அப்ளிகேஷன் இருக்கு. அதோட வந்து அசூர் மிடில்வேர் இன்டகிரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. லாஜிக் ஆப், அப்புறம் ஃபங்க்ஷன் ஆப், சர்வீஸ் பஸ், அப்புறம் கீ வால்ட், பிளாப் ஸ்டோரேஜ் பிளஸ் அசூர் ADF பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்டகிரேஷன் இருக்கு. ஓகே. இதுக்கு வந்து DR சொல்யூஷன் பண்ணணுன்றது தான் ரெக்குயர்மெண்ட். நான் வந்து இந்த நிறைய ஆர்டிக்கல்லாம் பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி வேஃப்ல வந்து ஒரு காம்போனன்ட்ஸ்க்கும் ரிலையபிலிட்டிலாம் கண்டுபிடிச்சி இதுக்கு வந்து UK சவுத் வந்து UK வெஸ்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் ஜஸ்ட் டு கெட் அன் அலைன்மெண்ட் வித் மைக்ரோசாஃப்ட் அவங்ககிட்ட கால் வைக்கும்போது நீ வந்து இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் ஜோன் லெவல் இன்ட்ரா ரீஜன்லயே நான் கொடுத்துருக்கிற ஜோன் டிஃபரன்ஸ் எவ்வளோ மேலு. டு பி ஃப்ராங்க் வந்து ஒரு கஸ்டமர் கூட, அதாவது அவன் ரீஜன்ல ஒரு கஸ்டமர் கூட இன்டர் ரீஜன் வச்சு டிஆர் வாங்கவே இல்லைன்னு அவன் சொல்லிட்டான்.
ம். அவன் சொன்ன உடனே கால்ல வந்து கஸ்டமர் வந்து, "ஓகே மைக்ரோசாஃப்ட்டே சொல்லிட்டான். அப்ப இன்ட்ரா ரீஜியனே போயிடலாம்" அப்படின்னு ம். சொன்னோனே, நாங்க சொல்யூஷனே மாத்திட்டோம். ஓகே. சொல்யூஷன மாத்திட்டு, அப்புறம் ஜஸ்ட் ஃபார் பேக்கப்க்கு வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜியனே டவுன் ம். ஆனாலும், அது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் கேஸஸ் மைக்ரோசாஃப்ட்டே சொல்லிட்டான். ம். அது டவுனே ஆனாலும், ஒரு ரீடிப்ளாய்மென்ட் பண்ற மாரி ஒரு ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ரீடிப்ளாய்மென்ட் பண்ற மாரி இன்னொரு சொல்யூஷன குடுத்தோம். ம். ஸ்டான். இது வந்து ஓகே. கரெக்ட்டான அப்ரோச்சுங்களா? இல்ல நான் கஸ்டமர வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கணுமா? இல்ல மைக்ரோசாஃப்ட் சொன்னா கூட, "நீ வந்து இன்டர் ரீஜியன் டிஆர் நீ எடுத்துருக்கணும்" அப்படின்னு நான் சொல்லியிருக்கணுமா அங்க? இல்லங்க. அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து வி மைட் கோ ஃபார் பெஸ்ட் பாசிபிள் ஹை அவைலபிலிட்டி சொல்யூஷன் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். பட் வந்து எஸ்எல்ஏ கால்குலேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் எ மேஜர் ரோல். இப்போ வந்து கஸ்டமர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க அப்ளிகேஷனுக்கு அப்படின்றத நம்ம கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க வந்து இப்போ எஸ்எல்ஏ கால்குலேட்டர் நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து அவங்க வந்து இஃப் தே ஆர் சேயிங் 99.95 எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? மந்த்லி வந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு இன்ட்ரா ரீஜன்ல வந்து 20 மினிட்ஸ் டவுன் டைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேர் கேஸ் இன்ட்ரா ரீஜன்லே. ஓகேங்களா? ஏன்னா அவங்க ம். வந்து 99.99 வரைக்கும் கேரண்டி பண்றாங்க நெறைய சொல்யூஷன்ல. தே ஆர் கேரண்டிங் லைக் ம். 4 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க கிரெடிட் வந்து குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அஷூரா இருக்கட்டும், ஏடபிள்யூஎஸ்ஸா இருக்கட்டும். நம்ம வந்து சொல்யூஷன வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அவங்க 99.90 அப்படின்னா, நம்ம சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி மந்த்லி அப் டைம்க்கு வந்து டிசைன் பண்ணணும். வி ஷுட் நாட் கோ ஃபார் இன்டர் ரீஜன். எல்லா கேஸ்லயும் இன்டர் ரீஜன் போணும். ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக வி ஷுட் நாட் புஷ் தெம் ஃபார் இந்த லெவல் ரிலையபிலிட்டிக்கு போகக்கூடாது. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் கொடுக்கக்கூடிய நீங்க சொன்ன நிறைய சர்வீசஸ் வந்து ஆல்ரெடி இட் இஸ் பிளாட்ஃபார்ம் லெவல்ல ரிட்டன்டன்ட் சர்வீசஸ். அது எல்லாமே வந்து ம். பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காம்பனண்டோ ஒரு சிங்கிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஃபெயில் ஆகிற காம்பனன்ட் கிடையாது. நீங்க சொன்ன லாஜிக் ஆப்போ நீங்க சொன்ன ம். அந்த ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ல வரக்கூடிய ம். விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தே ஹவ் கிளஸ்டர்ட் இட். ஆல்ரெடி மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ல அது ரன் ஆகுது, மல்டிபிள் டேட்டா சென்டர்ல ரன் ஆகுது. அப்படின்னும் போது இன்டர் ரீஜன்ன்றது வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அது. அதுலயும் அங்கேயும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டிரான்ஸ்ஃபர் அவுட் ஆஃப் ரீஜன் வந்து ஏகப்பட்ட காஸ்ட் வரும். நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். அது நம்ம இன்டர் ரீஜன் கொடுத்திருந்தா ஓகே நம்ம கஸ்டமர் வந்து ரொம்ப சேஃபா இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். ஓகே பட் அந்த அதர் எண்ட் அவங்க அந்த அப்ளிகேஷன்ல இருந்து அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு காஸ்ட் பெனிஃபிட் அங்க கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நெட்வொர்க் டிரான்ஸ்ஃபர் அவுட்லயே வந்து பாத்தீங்கன்னா சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க ப்ரொவைடர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சொல்லி பார்ப்பாங்க. சில ஆர்கிடெக்ட் வந்து ஆர்கியூ பண்ணி போனாங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தா நெட்வொர்க் டேட்டா டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ், தென் வந்து ரெப்ளிகேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பில் வரும்போது கஸ்டமர் கேட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இட் இஸ் நீங்க வந்து அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஆர்கியூ பண்ணாம அக்செப்ட் பண்ணது ஐ ஃபீல் ஓகே தான். ஓகேங்க. அப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்ன் அவங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ல ம். இந்த மாதிரி காம்போனன்ட்க்கு வந்து ம். இன்டர் சைட் ரிலையபிலிட்டி அவன் நெறைய டாக்குமெண்ட் குடுத்துருக்கான். ஆமா. அப்ப அதெல்லாம் சும்மா ஒரு நாலேட்ஜ் பேஸ் தானா? அப்போ இல்ல. வந்து நம்ம ஆக்சுவலா இருக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ், ஹைலி கிரிட்டிக்கல் கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. அது வந்து பிட்வீன் ரீஜன்ல நம்ம பண்றோம். ஓகே. இது நான் ஒரு ஒரு சில செலக்டிவ் ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ் இப்ப வந்து அ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இல்ல ஏரோப்ளேன் சாரி ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி அங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலே கூட ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து தே ஆர் கோயிங் ஃபார் இன்டர் ரீஜன். இப்ப நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆக்டிவ் பாசிவா ரன் பண்றாங்களோ அதே மாதிரி வந்து தே ஹேவ் ஒரு செகண்டரி ரீஜன்ல வந்து பாசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியா வச்சிருப்பாங்க. அதுவுமே நம்ம பார்ப்பாங்க. டிஆர்ல நிறைய ஸ்ட்ராட்டஜி மெக்கானிசம்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ கட் ஓவருக்கு வந்து ஆர்பிஓ ஆர்டிஓ கேட்பாங்க. இப்போ வந்து ஆர்பிஓ ஆர்டிஓ வந்து எனக்கு வந்து 10 மினிட்ஸ் வேணும் இல்ல எனக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னா தென் நம்ம ஆக்டிவ் இன்டர் ரீஜன் போவோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மினிட்ஸ்ல வேணும் அப்படின்னா தென் வி வில் கோ ஃபார் ஆக்டிவ் பாசிவ் கான்செப்ட்ல போவோம். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல 24 ஹவர்ஸ் ஆர்பிஓ கொடுங்க, எனக்கு 24 ஹவர்ஸ் ஆர்டிஓ கொடுங்க அப்படின்னா தென் வி வில் கோ ஃபார் பேக்கப் ஸ்ட்ராட்டஜி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜன்ல வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டே இருப்போம். அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் இருக்கு ஒன்லி ஃபார் த பேக்கப் கண்டென்ட். வேற இது வந்து பாத்தீங்கன்னா அது இன்கிரிமெண்டல் பேக்கப்ன்றதால பெருசா தெரியாது வித்தியாசம். பட் நீங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேரலல் என்விரான்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பேரலா லைசன்சிங் காஸ்ட்டும் நம்ம ப்ளே பண்ணணும், அதை ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணணும், 2 என்விரான்மெண்ட்டும் பேட்ச் பண்ணணும், பேக்கப் எடுத்து வைக்கணும், மானிட்டர் பண்ணணும், அலர்ட்டிங் கான்ஃபிகர் பண்ணணும். டபுள் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். ஈவன் ஃபார் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ரெப்ளிகேஷனா இருக்கட்டும், டேட்டா டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், லைசன்சிங் காஸ்டா இருக்கட்டும், நிறைய அந்த மாதிரி டபுள் த காஸ்ட் வந்து வந்துடும். அது அங்க வந்து பாத்தீங்கன்னா இஃப் கஸ்டமர் இஸ் ரெடி டு டூ தட் பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் தென் வி ஷுட் சஜஸ்ட் ஃபார் இட். சூப்பர்ங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. வேற கொஸ்டின்ஸ் இருக்குங்களா யாருக்காவது?
சரி, நம்ம இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல. ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ரெகுலரா இருக்கும். இன்னைக்கு ஜஸ்ட் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் சம் பிரீஃபிங், என்ன பார்க்க போறோம், என்னென்ன ஏரியாஸ் கவர் பண்ண போறோம். ஸோ டே 1 வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து வி வில் ஸ்டார்ட் வித் கவர்னன்ஸ் சொல்யூஷன்னா என்ன, அதுல என்ன மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு, அது எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் என்ன அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து நம்ம பார்ப்போம். ஸ்டான், இந்த AWS அசோசியேட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஆமாங்க. அந்த மெட்டீரியலுக்கும் ஆக்சஸ் இருக்குங்களா? அதுவும் பேரலா பார்க்கணும் அப்படின்னா? இல்லைங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் ஆக்சஸ் டு என்னுடைய AZ 900, AZ 104, AZ 700, செக்யூரிட்டி 900, SC 900 இந்த மெட்டீரியல்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும். வேற AWS வந்து அது தனி, ஆக்சுவலா அவுட் ஆஃப் அது தனி பேரல் விஷயம். ஸோ உங்களுக்கு அஷூர் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிரும். ஆமா. ஓகே. ஓகே, ஸோ ஐ திங்க் எதுவும் கொஸ்டின் இல்லை அப்படின்னா வி வில் ஸ்டார்ட் வித் டே 1 ஃப்ரம் நெக்ஸ்ட் சாட்டர்டே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு திங்க் த்ரூ பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆல்சோ ரைஸ் இட் இன் டே 1. ஓகே, ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஹேவ் இட் அஸ் எ குவிக் இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் என்ன மாதிரியான எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7:30 வரைக்கும் இருக்கும். 2.5 hours இருக்கும். ஒரு சிங்கிள் பிரேக் எடுத்துப்போம் நடுவில். அதுதான் வந்து ரெகுலர் ரொட்டீன். நமக்கு 2 பேர் பேசுறீங்க, லிங்காசாமி அண்ட் சிவா. யார் லைன் ஸ்டாட்டிக்கா இருக்குன்னு தெரியல. ஒரு லைன் ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கு. சிவா, உங்க லைன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. நான் வெயிட் பண்றேன். ஷூர். இல்ல நீங்க வேணா ரீகனெக்ட் பண்ணி பாருங்க, இல்ல சாட் யூஸ் பண்ணுங்க. லிங்காசாமி, நீங்க ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்டுருங்க. உங்க லைன் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டான், இப்போ ஃபைனலா நீங்க வந்து இந்த ரெஸ்யூம், சாம்பிள் ரெஸ்யூம் இதெல்லாம் கொடுப்பீங்களா சொல்யூஷன் எக்ஸ்பர்ட்டுக்கு? ஆமா, இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் டிரைவ் வழியா உங்களுக்கு சாம்பிள் ரெஸ்யூம்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்க அதை சாம்பிளை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ரெஸ்யூம்ல அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆமா. அதே மாதிரி டெக்னிக்கல் இன்டர்வியூ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல வந்து AZ 305 எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது தனியாவே எக்ஸாம் ப்ரெப் சீரிஸ்லயே நான் தனியா கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ அதை கோ த்ரூ பண்ணாலே ஆல்மோஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்க கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ப்ரோ. தெரியுது. AZ 305. ஓகே, நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஆமா, நீங்க ஒரு லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தீங்க நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. கரெக்ட். ஓகே, ரைட். ஓகே, थैंक यू ப்ரோ. ஷூர் ராலிங் சார். நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் சார். Stan, I have one question. ஓகே, கேளுங்க சிவா. ஆனா லைன் இன்னும் சரியாகல சிவா. நீங்க ஆக்சுவலா சாட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த மீட்டிங் ஜாயின் பண்றதுக்கு வந்து எதுவும் அக்செப்டன்ஸ்லாம் கிடையாது டீம்ஸ் மாதிரி. நீங்க டைரக்டா டயல் இன் பண்ணிக்கலாம். இல்ல நான் பிராக்டிகல் இப்போ நம்ம பார்க்குறோம். தெரி முடிச்ச உடனே பிராக்டிகலுக்கு எதனா நமக்கு அக்கௌண்ட் வேணுமா அஷூர் போர்ட்டல்ல? Do we need any free access? இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் கேசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அஷூரோடைய 104 அஷூரோடைய உங்க லைன் நான் மியூட் பண்ணிடுறேன். நிறைய ஸ்டாட்டிக் நாய்ஸ் வருது. AZ 104, AZ 700 அந்த எக்ஸாம்ஸ்க்கு தான் வந்து ப்ராக்டிக்கல் இது இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆன் கேஸ் ஸ்டடிஸ். ஒரு கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம டிசைன் ரெடி பண்ணி டாக்குமெண்டேஷன்ஸ் ரெடி பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு கெட் இன் டு ப்ராக்டிக்கலா போயிட்டு நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ணுவோம், எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம், அதெல்லாம் கிடையாது. கஸ்டமருடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட் என்ன, அஷூர்ல என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி என்னென்ன கான்ஃபிகரேஷன் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், எப்படி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து நீங்க அக்கௌண்ட் இருந்தா ஓகே, பட் அது நம்ம மோஸ்டா அதை யூஸ் பண்ண போறது இல்ல. கேளுங்க சரவணன், ஏதாவது क्वेश्चन இருந்தா கேளுங்க. கோ அஹெட். நம்ம எதுவும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு ஸ்டாண்ட் நீங்க பண்றத ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குமா? அதுவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்கலாம். இல்லைங்க, தேவையில்லை. அஷூர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஷூரை பொறுத்த வரைக்கும் நீங்க 104 இல்ல 700 ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ட்ரையல் அந்த ஃபர்ஸ்ட் 1 month உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, எப்படி இருந்தாலும் இது 1 year அக்கௌண்ட் வேலிட் தானே. ஸோ அந்த 1 year அக்கௌண்ட் இருந்தாலே உங்களுக்கு ஓகே தான். இதுக்கு தனியா புதுசால எதுவும் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை.
என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க பண்றப்ப நாங்க அதை ஃபாலோ பண்ணி பண்ற மாதிரி இருக்குங்களா? இந்த மோஸ்ட்லி தேரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இது ஃபாலோ கேஸ் பண்ற மாதிரி ஸ்டடிஸ் தான். இது கேஸ் ஸ்டடி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா போயிட்டு நம்ம வந்து விஎம் கிரியேட் பண்றது அப்படிலாம் எதுவும் கிடையாது இதுல. ஸோ நெட்வொர்க் கிரியேட் பண்றது அப்படிலாம் எதுவும் அதெல்லாம் பண்ண மாட்டோம். இது வந்து மோர் இன்டு யூஸ் கேசஸ் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடி டிஸ்கஷன், டிசைன் எப்படி ரெடி பண்றது, எப்படி நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது, அப்படிதான் இதுல பார்ப்போம். டயக்ராம் எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் இருக்கும் இது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஓகே ஸ்டான், தேங்க்ஸ். Stan bro, this is Lokesh. Stan one. கேளுங்க லோகேஷ், கேளுங்க. Sorry, actually bro, இது ஜெனரிக் தான். Actually I was joined ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ணேன். ஓகே. Due to business reorg I was moved to it's a kind of people management lead kind of role க்கு மூவ் ஆயிட்டேன். ஓகே. But I was not like that role. ஸோ நான் திரும்ப வந்து டெக்னிக்கல் ரோலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பட் ஹவு கேன் ஐ கோ ஆன் வித் தட்? இது வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்டுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் அப்படின்றது வந்து டயக்ராம் கிரியேட் பண்றது, டிசைன் கிரியேட் பண்றது, டாக்குமெண்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, அதுதான் வந்து இங்க ஹேண்ட்ஸ் ஆன் அப்படின்னு பார்க்குறாங்க இதுல. ஸோ அப்படின்னும் போது அதை நீங்க நான் சொல்லி தரதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி காமிச்சு கூட போனா போகலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ எந்த அளவுக்கு நீங்க அதை டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எப்படிலாம் அதை கிரியேட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்றத வந்து இட்ஸ் அப் டு யூ. நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் இன் டு தட். பட் கண்டிப்பா வந்து உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ் அட் த கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் லெவல், நெட்வொர்க் இன்ஜினியர் லெவல், செக்யூரிட்டி இன்ஜினியர் லெவல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் இருக்குதுன்னா அது ஒரு பெரிய வேல்யூ அட்வான்டேஜா இருக்கும். அது ஆக்சுவலா இப்போ நான் ஒர்க் பண்றது வந்து கிளவுட் ஆப்ரேஷன் மல்டி கிளவுட்ல இருக்கேன். இட்ஸ் ஹைபிரிட் பிளஸ் அஷ்யூர் அண்ட் ஜிசிபி. ஓகே. என்னன்னா இப்போ டியூ டு என்னோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, நான் டெக்னிக்கல் ஸ்ட்ரீமுக்கு ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா என்ன செஞ்சுட்டாங்க, பீப்புள் மேனேஜ்மெண்ட் லீட் கைண்ட் ஆஃப் ரோலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஐ வாஸ் அவுட் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்ட்ரீம். என்னன்னா மத்தவங்க பண்றத பார்க்க முடியுது தவிர என்னால கை வைக்க முடியலங்க. தட்ஸ் ஃபைன், தட் இஸ் ஓகே, தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அட்வான்டேஜ் இருக்காது, உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது. எக்ஸ்போஷர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்கறது வந்து ஒரு இனிஷியல் 8 years ஆஃப் கேரியர்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம், அதை நீங்க வந்து உங்களுடைய எப்படியா இருந்தாலும் இது இன்டர்வியூன்றது என்ன, நம்மள செல் பண்ணணும். ஓகே, எல்லாமே பிசினஸ் தான். ஓகே, ஸோ வி ஹேவ் டு செல் அவர் செல்ஃப் இன் அ பெட்டர் வே. நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான எக்ஸ்போஜர் இருக்கு, என்னென்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறீங்க, டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுக்குறீங்க, என்னென்ன மாதிரியான டிசைன் எக்ஸ்போஜர் இருக்கு, ஸோ அப்படின்றத வந்து அந்த பேட்டர்ன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா தென் தே ஆர் கோயிங் டு டேக் யூ இன். அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு எக்ஸ்போஜர், நல்ல எக்ஸ்போஜர் இருக்கிற ஒருத்தவங்க தான் தேவைப்படுறாங்க. ஸோ அது நீங்களா இருந்தீங்கன்னா இட்ஸ் லைக் நீங்க உங்களை செல் பண்ண ப்ரிப்பேர்டா இருக்கணும். உங்க ரெஸ்யூம்ல வந்து என்னென்ன முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க, என்னென்ன மாதிரியான ஆப்டிமைசேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க, என்ன மாதிரியான ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்க பண்றீங்க. இப்போ நீங்க வந்து கரண்ட் டீமை வச்சு நீங்க அதை பண்ணிருக்கலாம் அந்த இனிஷியேட்டிவை. ஃபியூச்சர் ஆர்கனைசேஷன்ல அந்த என்ன ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும்ன்றது உங்க மைண்ட்ல இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கில் இருக்கிற 2-3 பேர் கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஆட்டோமேஷனை பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க ஆட்டோமேஷனை டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க போய் நீங்க பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி மைண்ட் செட்ல அதே மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கிற செட் ஆஃப் பீப்புள் தேவை, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. ஷூர் ஷூர் லோகேஷ். திங்க் பாபு தான் கேட்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன், கேளுங்க பாபு. எஸ் ஸ்டான், ஆக்சுவலா இப்போ இது வந்து கொஞ்சம் அஷ்யூர் அவுட் ஆஃப் கொஸ்டின். லைக் இப்போ எங்களோட என்வாயர்மெண்ட்ல நாங்க நியூட்டானிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இட் இஸ் 3 node பேஸ்ட் கிளஸ்டர். என்னோட ஏடி ஃபைல் சர்வர் எல்லாமே நியூட்டானிக்ஸ்ல தான் இப்போ என்னோட ரன்னிங்ல இருக்கு. லைக் இப்போ வந்து தெர் இஸ் சம் ப்ரிப்பரேஷன்ஸ் இஸ் கோயிங் ஆன், லைக் ஆல் த சர்வர்ஸ் லைக் பிசிக்கல் சர்வர்ஸ் இல்லாம ஆல் விஎம் பேஸ்ட் ஹோஸ்டிங் இன் கிளவுட். ஸோ அந்த மைக்ரேஷன்ஸ்க்கு இப்போ நம்ம சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் டீமா இப்போ சப்போஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் இன்வால்வ் ஆனாலும் இப்போ நம்ம இந்த சொல்யூஷனிங் ஆர்கிடெக்ட் பார்ட் நம்ம எடுத்துட்டு ஒர்க் பண்றதுனால அந்த மைக்ரேஷன்ஸ்ல நம்மளால ப்ராப்பரா இன்வால்வ் பண்ண முடியுமா? இந்த ஃப்ரேம் ஒர்க் எங்க வேணா யூஸ் பண்ணலாம். பட் நியூட்டானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஹைப்பர் ஸ்கேலர், அது ஹைப்பர் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றதால கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு மாடலே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் மாடல்ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. வேறஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் சம் லெவல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் வந்து மாறுது. ஸோ
அப்படின்னும் போது இந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்து கொஸ்டினர் செக்லிஸ்ட் வந்து ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். ஸோ நியூடானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக் டு இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங் அங்கேயுமே கொடுக்குறோம், ஆர்கிடெக்ட் லெவல் ட்ரைனிங். இப்போ பேரலா ஒரு செஷன் போயிட்டு இருக்கு இதே டைம் ஸ்லாட்ல வந்து நியூடானிக்ஸ் ஓகே அட்வான்ஸ் லெவல் ஆர்கிடெக்ட் லெவல் பேட்ச் ஒன்று போயிட்டு இருக்கு நம்ம இதுல. ஓகே. அது வந்து நெக்ஸ்ட் ஸோ பேட்ச் அது ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வீக்ஸ் ஆயிடுச்சு ஸ்டான்? பேரலல் டைமுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கலீக் வந்து பாத்தீங்கன்னா அவர் நியூடானிக்ஸ் ஆர்கிடெக்ட் அவரு. ஸோ அவர் எடுக்கிறாரு அந்த பேட்ச். அது So ஓகே. இதே டைம் சேம் டைம் எடுக்கிறவங்க அது 5 to 7:30. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நான் மெயினா இப்போ அந்த நியூட்ரானிக்ஸ் பாக்ஸ் வச்சு தான் எங்களுடைய அத்தனையுமே ஏடி ஈவன் எவ்ரி கம்ப்ளீட் என்வாயர்மெண்ட் அதுல தான் இருக்கு. அதுல ரன் ஆகுது. ஸோ இப்போ இவங்க மைக்ரேஷன் அதுல தான் ரன் ஆகுது. மைக்ரேஷன் இப்போ ரன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தட்ஸ் பாயிண்ட் கோயிங் ஆன் ஸ்டான். ஷூர். ஓகே. ஓகே தேங்க்யூ. ஸ்டான் ஒரு கொஸ்டின். சொல்லுங்க இந்த சார். AWS அசோசியேட்ல நான் அதை மார்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதில் ஜாயின் பண்ண முடியுங்களா? எவ்வளோ கிளாஸ் மிஸ் ஆயிருக்கணும்? ஓகே, ஐ திங்க் அதுல 3 நாள் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சார், 3 days 3 போயிருக்கு. days. ஆமா. அது வந்து 4 months கோர்ஸ் ஆக்சுவலா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது காம்போ கோர்ஸ். அதுல 3 டிஃபரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அதுல கவர் ஆகுது. AWS கிளவுட் பிராக்டிஷனர், AWS அது வந்து பிகினர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். அது AWS சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட், AWS SysOps அட்மின் அசோசியேட், அந்த 3 சர்டிஃபிகேஷனோட கண்டென்ட் எல்லாமே அதுல கவர் பண்றோம். 4 months அது ஆக்சுவலா 16 weeks கோர்ஸ் அது. ஓகே, அப்படின்னா நீங்க வந்து கிளவுட் பிராக்டிஷனர் தானே இப்போ அந்த 3 days ஆமா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆமா கிளவுட் பிராக்டிஷனர்ல தான் ஸ்டார்ட் ஏன்னா பண்ணிருக்கோம். அந்த கிளவுட் பிராக்டிஷனர் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். அந்த நான் ஓகே கொஞ்சம் ஃபைன். பேசிக்ஸ் தான் தெரியும். ஷூர். ஒருவேளை நான் அதை ஜாயின் பண்ணனா அது எப்படி அது நீங்க வந்து அந்த மெட்டீரியல் இருக்கு, அந்த இப்ப 2-3 நாள் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற கண்டென்ட் கோ த்ரூ பண்ணிட்டு சாட்டர்டே சண்டேல இருந்து மார்னிங் டைம் அது 9:30 to 12 இந்தியா டைம். வந்து நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல? கரெக்ட். ஆமா அது வந்து உங்க டைமுக்கு வந்து ஆஃப்டர்நூன் 12 to 2:30 வந்து நடக்குது. இந்த மாதிரியா? ஓகே. அது வாட்ஸ்அப் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டா பிங் பிங் பண்ணுங்க. ஷூர் கண்டிப்பா. I'll give you the details. ஆமா. ஓகே, தேங்க்ஸ். ஷூர். ஹாய் ஸ்டான். சொல்லுங்க சுரேஷ். ஸ்டான், எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் பண்ணுற எல்லாமே ஆன் ப்ராமிசஸ் தான். ப்ரோவில் பெருசாக எனக்கு வந்து நாலேஜ் இல்லை. பட் என்னோட ஒரு வெரி பேஸ் லெவல் கொஸ்டின். இப்போ டெனன்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் தே வாண்ட் டு மூவ் டு க்ளவுட். ஸோ ஃபர்ஸ்ட் டெனன்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து சர்வீஸ் வந்து வேற தேர்ட் பார்ட்டி கம்பெனி மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IBM, HL, Wipro. ஸோ அவங்க வந்து நமக்கோட டெனன்ட் அக்கௌண்ட்டை வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்களா, இல்லை போத் வேஸ் தே வில் மேனேஜ் த ஓன் கம்பெனி டெனன்ட் அக்கௌண்ட்டா, இல்லை தே வில் கிரியேட் அ நியூ டெனன்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேனேஜ் பண்ணுவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கோ ஃபார் தேர்ட் பார்ட்டி க்ளவுட் சர்வீஸ். ஓகே, நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வழியா உங்க என்விரான்மெண்ட் மேனேஜ் பண்ணா எப்படி நடக்கும்னு கேக்குறீங்க, அப்படிதானே? எஸ். இப்போ லைக் IBM ஒரு HCL TCS ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு ப்ரொவைடரா இருந்தாலும் அவங்களுடைய மேனேஜ் சர்வீசஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருப்பாங்க. ஸோ மேனேஜ் சர்வீசஸ் அப்படின்னா இப்போ உங்கள் கஸ்டமர் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெச்சூர்ட் பேட்சிங் மாடல் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோலாம் இருக்குது, ஒரு பர்டிகுலர் சேஞ்ச் கேலண்டர்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஆஃபரிங்கை வச்சு அதை வந்து ஒரு ஆட்டோமேட்டடாக வந்து அவங்க உங்களுக்கு பேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சிஸ்டம் வந்து டவுன் டைம் கம்மியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பேக்கப்பு, மானிட்டரிங்கு, அலர்ட்டிங்கு, ITSM டிக்கெட்டிங்கு, அந்த மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆஃபரிங் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஆஃபரிங்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனி. பிளஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில கம்பெனி கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பேயர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, அந்த ரூட் டெனன்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, ரூட் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வழியா தான் உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா பில்லிங் எல்லாமே நடக்கும். உங்க ஆர்கனைசேஷனுடைய கம்ப்ளீட் அந்த அஷூருடைய கன்சம்ஷன் பில்லிங் எல்லாமே அது வழியா தான் போகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அது கஸ்டமரே ஓன் பண்ணுவாங்க, இல்ல இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் யாரா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மாஸ்டர் பேயரை ஓன் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கு கிராஸ் சார்ஜிங் மாதிரி பண்ணுவாங்க, ஒரு பர்சன்டேஜ் மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து அந்த வேல்யூ ஆடட் சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த DR, பேக்கப்பு, அந்த அடிஷ்னல் பேட்சிங், மானிட்டரிங்லாம் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டா பண்ற மாதிரி ஒரு அவங்களுடைய ஃப்ரேம் ஒர்க் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறதால தே வில் ஹேவ் சம் கிரெடிட். அதுல வந்து ஒரு பர்சன்ட் நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அஷூரோடைய ஸ்பெண்டிங்ல அதுல வந்து மேபி சம் பர்சன்டேஜ் நம்பர் வச்சு அவங்க கிராஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஷூர். ஸோ யாரோ வாட்ஸ்அப் சாட்ல கேட்டிருக்கிறாங்க, 2-3 தடவை டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. இப்போ நான் கனெக்ட் ஆயிட்டேன் ஸ்டான். ஓகே ஐ டோன்ட் நோ, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அது என்ன தெரியல. யாரு இல்லையா, ஆர்கனைசர் நான் மட்டும்தான் மேபி, ஐ டோன்ட் நோ.
ஆர்கனைசர் டிஸ்கனெக்டட். ஓகே, யார் ஆர்கனைசர் இதில் காமிக்கல. ஓகே, ஸோ மேபி செக் பண்ணுறேன். அது வந்து உங்களை வந்து டிஸ்கனெக்ட் ஆகுதுங்களா உங்களுடைய கனெக்ஷன் இந்த மீட்டிங்க்கு? ஆமாங்க, டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இல்லை, எனக்கே இன்னைக்கு ஒரு தடவை நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆச்சு. மேபி அது நான் அந்த டைமில் உங்களுக்கும் டிஸ்கனெக்ட் ஆச்சான்னு தெரியல. சரி சரி, மேபி அப்படி இருக்கலாம். Fine then. நம்ம next weekலேருந்து we will have a short break in between this time. Okay, around 6:40, 6:45 ஒரு break எடுத்துட்டு we will have session until 7:30, 5 to 7:30 இருக்கும். ஸோ எதுவும் கொஸ்டின் இல்லை அப்படின்னா we will start our day 1 session next Saturday. Okay, I'll stop the recordings. Recording நான் share